மென்டலா மாதிரி பேசக்கூடாது நம்ம, ஓகேவா? எடுத்த உடனே நம்ம சிஎம் ஆயிடுவாரு, இல்ல எடுத்த உடனே எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரு, இதெல்லாம் வந்து கேள்விக்குறிதான் டு பி ஃப்ராங்க். ஆனா ஒரு சின்ன பிரேக் இருக்கதான் செய்யும். அதே நிமிஷம் சினிமாவை விட போறது கிடையாது. எது எப்ப அந்த இடத்துல உட்காரும்னு நமக்கு இன்னும் கன்க்ளூஷன் எதுவும் வரல. நமக்கு இதுவும் ஃபியூச்சர் என்ன வச்சிருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது, தளபதிக்கும் தெரியாது. நீங்க அசம்ப்ஷன் பேசுறீங்க, அது சொல்லல. உங்களுக்கு ஒரு ஆசை, நான் வந்து அவர் இந்த இதுல கொண்டே வராதீங்க ப்ரோ. வந்து இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு ஒரு 6 to 1 month டைம் வேணும். அந்த டைம்ல he won't work, ஓகேவா? ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் அங்கதான் போகும். அந்த ஒர்க் பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட் வரும்ல, அந்த ரிசல்ட் தான் 31 நோக்கி எப்படி ஓட வைக்கும்னு தெரியும். 31 நோக்கி எப்படி ஓடணும்னு இருக்கும்போது சினிமா கம்மியாகுமா இல்ல சினிமா அதிகமாகுமான்னு யாருக்கும் தெரியாது. மேபி எனக்கு தெரிஞ்சு அது கம்மி தான், சினிமா கம்மி தான் ஆகும். ஆனா சினிமா விட மாட்டாரு. சைமல்டேனியஸா ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸ் இல்ல 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு கண்டிப்பா ஒரு படம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு சினிமால இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு இன்னும் மவுஸ் ஏறிட்டு தான் போகுது. சையத் ப்ரோ, அந்த क्वेश्चन அவரை கிளியர் பண்ணு ப்ரோ. சையத் ப்ரோ, ஓகே அவன் क्वेश्चन வந்துட்டு என்னன்னா, உங்கள் விருப்பம் என்ன? அவர் வந்து 2026ல வந்துட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 73, 72 அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாலிடிக்ஸ் வரணும்னு விரும்புறீங்களா? வந்துட்டாரு அவரு. நேரடியா அவரை விட்டுரு ப்ரோ இந்த டாபிக்லயே. உனக்கு ஒரு என்னோட ஆசை ரெண்டுமே இருக்கட்டுமே. அவர் சிஎம் ஆகுற வரைக்கும் அவர் ஹீரோ ஆக்டரா இருக்கட்டுமே, 70s ஒர்க் பண்ணட்டுமே. ஒன்ஸ் அந்த கோலை ரீச் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லா சினிமா விட்டு போட்டோம். அது வரைக்கும் he has to come. எனக்கு அது வேணும். சொல்றேன், ஒரு மல்டி டாஸ்கிங்கா அவர் பண்ணுவாரு. பட் ஆனா இதை விட பாலிடிக்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வேணும். ஸோ சினிமா கொஞ்சம் கம்மியாகும், விட்டுறக்கூடாது. சுரேஷ் ப்ரோ, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தா கரெக்டா இருக்கும்ல. நம்ம சினிமாலயும் முடிச்சுட்டு அடிச்சு திருப்பி வந்தா கரெக்டா இருக்கும். 10 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் கிடையாதுங்க, ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க ஜெயிக்கணும்னா இப்ப இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா தானே. அது ஓகே ப்ரோ. கட்சி வந்தா மேக்ஸிமம். ஆனா அதுக்குள்ள கட்சியை வந்து பப்ளிக் தெரியுற மாதிரி எஃபோர்ட் போடுறாரு, மக்களை வந்து மீட் பண்ற அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த எஃபோர்ட் இன்னும் பெருசா தெரியுதுல்ல. அதுக்கு உண்டான ரிசல்ட் 26ல நமக்கு கை பக்கத்துல தெரியும், 31ல நல்லாவே தெரியும். ஸோ அது வரைக்கும் அவர் சினிமாலும் இருக்கணும். அது நம்மளோட ஆசை, அவர் சினிமா நடிக்கணும்னு. ஆனா அவர் எந்த அளவுக்கு அதை வந்து பாக்குறாருன்னு தெரியல. அது அவர் தான் சொல்லணும். இன்னொன்னு, இந்த பசங்க கேட்கணும்ல, இந்த 10 இயர்ஸ் கழிச்சு வரட்டும், அது வரைக்கும் பண்ணணுங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மக்கள் கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க களத்துல நிக்கணும், உழைக்கணும். ஆமா, என்ன போதும். நீங்க ரெண்டாவது நீங்க வந்து ஒரு கரெக்ட். இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, 8 எம்எல்ஏ ஒரு இதுக்கு சொல்றேன்னா இல்லையா? அதுக்கப்புறம் ஓகே, இப்பதான் ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லையா? அப்படி கிடையாது. மக்கள் பணிங்கிறது, பாலிடிக்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது. இறங்கி வேலை செய்யணும், திரும்ப கண்டெம்பரரி இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணணும். ஒரு சட்டசபையில சொல்லவே இல்லையே ப்ரோ. இல்ல சொல்றீங்க, சொன்னாங்கல்ல 10 இயர்ஸ். சையத் ப்ரோ, நீங்க மட்டும் அடுத்தவங்களோட ஆசையில குறுக்கிடாதீங்க சையத் ப்ரோ. அவங்க பேசிட்டாங்க, அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அதை எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் சஞ்சய் ப்ரோ இருக்காரு ப்ரோ. எனக்கு அந்த ஆள் ரெண்டுத்துலயுமே இருக்கட்டுமே, சிஎம் ஆகுற வரைக்கும், அவ்வளவுதான். ஆனா நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டெம்பரரி இஷ்யூஸ வந்துட்டு நீ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கணும். நாளை பின்ன ஒரு நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு நீ சொல்லணும். ஒரு போராட்டம்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு வந்துட்டு பங்கேற்கணும், தலைமை தாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூ ஹேவ் டு கீப் ஆன் டூயிங் இன் தி பொலிட்டிக்கல் ஃபீல்ட். நீ வந்துட்டு நான் வந்தேன் ஏதோ வெற்றி கிடைச்சா நான் இருப்பேன் இல்லைன்னா அப்படி அவர் இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு தளபதி அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். அவர் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு, ஓகேவா? இப்போ நமக்கு தெரியாது, அவர் வந்து ஓப்பனா சொல்லலாம், அவ்வளவுதான். மிச்சபடி அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டு, அவங்களோட பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். இன்னி கூட ஒன்று போச்சு. ஸோ என்னன்னா, அவர் ஓப்பன் பண்ணி சொல்லணும். அதுக்குண்டான உழைப்பு அவர் எப்படி போடுறாரு அவர் பார்க்கணும். இனிமேல் அதிகமாக வெளியே நடமாடுவார், அது நமக்கு இன்னொரு சந்தோஷம், சினிமாவில் இல்லைன்னா. ஆனால் சினிமா பண்ணுவார். குறிப்பாக இந்த குட்டி குஞ்சானுங்களுடைய ட்வீட்ஸ் எல்லாம் அவர் பார்க்காம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி புரியலையே, நீங்க வந்து பிராண்ட் பண்றீங்க எங்களை. பூமர் அங்கிள் ட்வீட் பார்க்காம இருந்தாதான் நல்லா இருக்கும் நாங்க சொல்லுவோம். சக்தி நான் பேசுறேன். சரி ப்ரோ, அதை விடு ப்ரோ. சஞ்சய் ப்ரோ சொல்லுங்க. அதுதான் உங்க ஆசையை சொல்லுங்க.
கொஸ்டின் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? புரிஞ்சுது. இல்ல ஆக்சுவலா அவரு பாலிடிக்ஸ்க்கு வராருன்னா அது எனக்கு புதுசு. ஓகேவா? அவரு வந்து இனி டிஎம்கே ஏடிஎம்கேவை எதிர்த்து பண்றது அப்படின்றது வந்து இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? பட் ஆனா இப்ப ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே வந்து தளபதி வந்து அவரு சினிமால இருக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து அவரு சினிமால இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ஏன்னா அவரு வந்து நம்ம எல்லாருமே அவரை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி அவருக்கு பிடிச்சி போனது எல்லாமே சினிமா தான். ஓகேவா? ஆனா இப்போ வந்து அவர் சப்போஸ் பாலிடிக்ஸ் வந்துட்டாருன்னா நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ண போறோம். we are going to support him. not நம்ம சும்மா அப்படியே பார்க்க போறது கிடையாது. இப்போ சக்திக்கு ஒரு விஷயம் இருந்தா கூட வந்து அவன் வந்து தளபதி வந்துட்டாருன்னா he will support politics. ஓகேவா? பட் ஆனா சினிமா தளபதி விஜய் சினிமா அப்படின்னு தமிழ் சினிமான்றது வந்து அதை பிரிக்க முடியாத ஒரு விஷயம். இல்ல அது ஏன் நான் சொல்றேன்னா அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியில கூட வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சினிமான்றது என்னுடைய கனவு, இட்ஸ் மை ட்ரீம். சினிமாக்கு நான் எனக்கு ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து இட்ஸ் எ ட்ரீம் அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து நான் இப்ப வரைக்குமே வந்து ரொம்ப பெரிய விஷயமா அவர் பாக்குறது வந்து அவர் சினிமால வந்து அவர் இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு போகணும். இப்ப எம்ஜிஆர் அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பெருசா சினிமால இருந்தாங்களோ கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய ஹைட்டுக்கு வந்து தளபதி இன்னும் போகணும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய ஒரு இது ப்ரோ பாயிண்ட். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சொல்லுங்க பூமர் அங்கிள். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஃபங்க்ஷன்ல அவரை ஓரமா ஒதுக்கி வச்சாங்களோ அதே தமிழ் சினிமா சேர்ந்து அவருக்கு 75 ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் சிஎம்மா. அது இட்ஸ் அ ஹோப். ஓகேவா? இட்ஸ் அ பேட் விஷ் தான், பட் இட் வில் ஹேப்பன். ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் ஓரமா உட்காரும் போதெல்லாம் ஐ வாஸ் சொல்ல தெரியல வார்த்தையில. இதுல ஓரமா ஒதுக்கி வச்சாங்களா? இதுல ஓரமா ஒதுக்கி வச்சாங்க. எதுன்னே தெரியாதா? 100 years of cinema. 100 years of cinema அந்த ஃபங்க்ஷன்ல ஜெயலலிதா தலைமையில் நடந்துச்சு. அதுல அவர் ஸ்டண்ட் யூனியனுக்காக பேச போயிருந்தாரு. அந்த இடத்துல நம்ம மேடையில ஏறி உட்கார்ந்து இவனுங்க இருப்பாங்க குட்டி குஞ்சான்ஸ் இந்த கிழவனுங்க ஏன் இந்த மென்டலானே உட்காந்து பேசணும். எனக்கு அது ஒண்ணுதான் ஆசை. மென்டலா எனக்கு சாகணும் ஆசையே கிடையாது. மென்டலா நம்ம வளர்றத பார்க்கணும், பார்த்து எரியணும், அவ்வளவுதான். நம்ம ஆள் மேடையில உட்காரணும், நடுவுல உட்காரணும். ஆனா சுரேஷ் ப்ரோ நடக்குமே, ஏன் நடக்க அந்த ஆள் உழைக்கிறான். இல்ல ஆனா சுரேஷ் ப்ரோ நினைக்காதீங்க. இன்னொரு 25 வருஷம்னா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு வயசு 100 ஆயிரும். 100 வரைக்கும் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரு ரஜினியா? அவன் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லல, பட் வந்து அது பாசிபிலிட்டி கம்மி. நான் என்ன கேக்குறேன், 100 வருஷம் இல்ல 150 வருஷம் கூட இருக்கட்டும். அந்த 150 வருஷத்துக்கும் விஜய் வளர்ந்ததை பார்த்து எரியட்டும்ன்றான். அவன் 200 வருஷம் கூட வாழட்டுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் வாழ்றான்னு நான் ஒன்னும் ஆயிட போறது கிடையாது. ஆனா தளபதியும் விஜய் ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எரிஞ்சே வாழட்டுமே, அப்படியே கடக்கட்டுமே நாய். சரி படையப்பால நீலாம்பரி வருவாள், அது மாதிரி ரீவைண்ட் பண்ணி பாக்கட்டுமே. சுரேஷ் ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குறா, சொல்றா. ஒரு டவுட். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா ஒரு 3 பேர் வந்தாங்க. சரி, இல்ல அவங்க ஏன் இப்போ வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? விக்ரம் இல்ல, விக்ரம் ஐஸ்வர்யா தனுஷ். டேய் யாரா இருந்தாலும் ஒருத்தங்க வளர்ச்சி பார்த்து, ஏன்னா அவங்க ஒரு லெவல்ல இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க முன்னாடியே வளர்றதுலாம் கஷ்டம் தானே. இப்போ எம்ஜிஆர் இல்லாத டைம்ல தான் ரஜினி வந்தான் மேல. ஓகேவா? எம்ஜிஆர் இருக்கும்போது இல்ல, ரஜினி இருக்கும்போதே அந்த சீட்டை வந்து எட்டி உதச்சிட்டு அந்த சீட்ல அவர் உட்கார்ந்தாருன்னா ஒரு கோவம் இருக்குதானே செய்யும். அது ஒரு இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட்டா தான் கேக்குறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததுல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க இது வரைக்கும் எங்கேயும் வன்மம் கக்குன மாதிரி நான் பாக்கல. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க. இல்ல ரீசெண்டா சோபாமா கூட வீட்டுக்கு போனாங்க. சோ அவங்கள மட்டும் நான் ஒதுக்கி வச்சிருவேன் இந்த மென்டல் ஃபேமிலில இருந்து. இல்ல ஆனா அந்த ஐஸ்வர்யா தனுஷ் வந்து இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ், சௌந்தர்யா மட்டும் தான் இன்வால்வ் ஆவான்னு நினைக்கிறியா நீ சக்தி?
ஐஸ்வர்யா தனுஷ் கிடையாது ரே, சௌந்தர்யா தனுஷ். ஐஸ்வர்யாங்கிறது சௌந்தர்யா மட்டும்தான் இன்வால்வ் ஆவான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு நான் கேக்குறேன். சௌந்தர்யா தனுஷா? தனுஷ் இல்ல ப்ரோ, சையது ப்ரோ. என்ன இல்ல நீங்க ஓகே. ஏதோ பிரச்சனையில போட்டு சொல்றீங்க. குடும்பத்துல ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. சாரி ஐஸ்வர்யா தனுஷ். ஐஸ்வர்யா ஓகே சாரி நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு பேர் செகண்ட் மனிதர்கள் பிழை செய்வது அன்இன்டென்ஷனலி. சாரி ஓகே. இல்ல விட்டோபா ப்ரோ, நீங்க எப்படி அவங்க ஐ மீன் ஆர்கியூ பண்ணல, பட் கேக்குறேன் அவங்க இன்வால்வ் இல்ல. இப்ப சௌந்தர்யானா அவர் வந்து இந்த கோச்சடையான எடுத்துட்டு வந்து நம்ம ஹைனா சீக்வன்ஸ் வரப்போ போடுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஃபாலோ பண்றது, லைக் பண்றது அந்த மாதிரி. பட் ஐஸ்வர்யா அந்த மாதிரி யாரையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி அபியூஸ் லைக் பண்ணி பார்த்தது வெளியவும் இருக்காங்களா? ஓகே தெரியல. இல்ல விட்டோபா, ஆடிங் டு ஒன் மோர் பாயிண்ட் அந்த பாலிடிக்ஸ்க்கு ரிலேட்டடா. இப்போ தளபதியோடைய ஒரு நேச்சர் என்ன தெரியுமா? அவர் ரொம்ப சைலண்டா, அவர் வந்து பேசுற விஷயங்களை எடுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர். ஓகேவா? அவர் வந்து பார்னே வந்து அப்படிதான் ஒரு சைலண்டா பிஹேவ் பண்றதா ஒரு கேரக்டர். ஆனா பாலிடிக்ஸ் நீங்க வரும்போது நீங்க போயிட்டு ஏரியாவா தெருவா போயிட்டு நீங்க வந்து உங்க சைலன்ஸை பிரேக் பண்ணி உண்மையை பேசுற இடத்துல பொய் பேசணும், பொய் பேசுற இடத்துல உண்மையை பேசணும். ஒருத்தன் வந்து நல்லது பண்ணாலுமே வந்து அது நல்லது இல்லை. அதெல்லாம் நம்ம தளபதியை வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட நேச்சர் அது கிடையாது. இந்த 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 அரசியல்வாதிக பண்ற பித்தலாட்டம், இந்த இந்த ஸ்கேமு, இந்த இந்த ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பர்சனலா வந்து இப்போ நம்ம எல்லா விஜய் ஃபேன்ஸுமே வந்து அவரை பார்த்து நம்ம அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஓகேவா? ஆனா பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே அவர் போவார். இப்போ ஒரு சில ஃபேன்ஸ் இப்போ பாலிடிக்ஸ் வந்துட்டாரு உள்ள போயிட்டாருன்னா ஒரு சில ஃபேன்ஸ் வந்து அது ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு சில ஃபேன்ஸ் இப்போ நம்மள மாதிரி ஃபேன்ஸ்னா டக்குன்னு வந்து நம்மளுக்குலாம் வந்து ஒரு டைம் மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ட்ரிகர் ஆயிட்டு நம்ம அது இதுன்னு போட்டு பேசிட்டு, ஏன்னா நீ சீமான் வந்து இப்போ சீமானே சப்போஸ் விஜயை பத்தி பேசிட்டாருன்னா சீமான ஒரு பக்கம் போட்டு நம்ம பேசுறது, டிஎம்கே ஒரு பக்கம் பேசிட்டாங்க டிஎம்கே பத்தி பேசுறது, அப்படின்ற அந்த இப்ப இருக்கிற நம்மளோட யூனிட்டியா அப்படியே டிவைட் ஆயிடும் அந்த டைம்ல. இங்க இருக்கிறவே நிறைய பேர் டிஎம்கேக்கு இது சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க. நீங்க சொன்னதுக்கு இன்னொரு ப்ரூஃபும் இருக்கு. அவங்க பேரண்ட்ஸே சொல்லிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே விஜய் இப்படிதான் சைலண்டா தான் இருப்பாரு. அததானே சொல்றேன். இப்போ அவர்லாம் சைலண்ட் நேச்சர் தானா அரசியலுக்கு? இல்ல நான் ஏன் அது சொன்னேன்னா, சிலர் வந்து இந்த டாபிக் முன்னாடியே வந்தப்ப சிலர் சொன்னாங்க அவர்லாம் அப்படி இல்ல, மொட்டச்சி பேசுற ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சொல்றேன் அவங்க பேரண்ட்ஸே சொல்லிருக்காங்க தேவை வரும்போது பேசிட்டாரு. நேச்சர் இஸ் சைலண்ட். தளபதி ஹேட் பாலிடிக்ஸ்குள்ள இறங்க மாட்டார். அதாவது ஒருத்தரை தாழ்த்தி இப்போ சில பாலிட்டிஷியன்ஸ் பண்றாங்க தெரியுமா, அவங்கள வந்து கேவலமா பேசி அப்படி பண்ண மாட்டார். அவரோட அப்ரோச்சே வந்து நான் நல்லது பண்ண வரேன், ப்ளீஸ் எலெக்ட் மீ, இல்லை எலெக்ட் மீ, அந்த மாதிரி தான் போகும். அதே மாதிரி அவர் வந்தா கூட சர்க்காஸ்டிக்காக தான் அடிப்பாரே தவிர ஓப்பனாக யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டார். நம்ம ஆடியோ இது சக்ஸஸ் மீட்லேயே பார்த்துருப்பீங்க, காக்கா கழிச்சுக்கும் ஒரு சிரிச்சிருப்பாரு, அவ்வளோதான். அவ்வளோதான் அவர் கொடுக்கறது. ஹேட் பாலிடிக்ஸ்ல ஹி நெவர் கெட் இன்டு, அது மட்டும் ஷோர். நம்ம பால் பண்ண வந்து யாருமே மோசமா பேசி பார்த்தது கிடையாது நம்ம. அதனால அவர் இறங்க மாட்டார். இல்ல ப்ரோ, பட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுதாங்க ஸ்டாண்ட் அவுட்டு. ஏங்க எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி எல்லாரும் பண்றதே பண்ணுமா? நம்ம நல்லது பண்றோம்னு தானே இப்போ வரோம். நான் மக்களுக்கு நல்லது பண்ண வரேன் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு வரோம். நான் வந்து அவனை அடிக்க போறேன், அவனை அடிச்சிட போறேன்னா நம்ம வர முடியும்? இல்ல, எனக்கு கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து பேச மாட்டாரு. கூட இருக்கவங்க கருணாநிதி அப்படி தப்பி பேசினாலும் அவர் வந்து அதை கரெக்ட் பண்ணுவாரு. எப்படி வேணா பேசிட்டு போலாம், பிரச்சனை இல்ல. இல்ல அப்படி பேசினாலுமே அவர் கரெக்ட் பண்ணுவாருன்னு சொல்றேன். அதான் சொல்றேன், எம்ஜிஆர் வந்து அப்படி பேசாதீங்க. எம்ஜிஆர் அந்த மாதிரி பேசி யாருக்குமே தெரியாது, புரியுதா? ஸோ ஹீ வில் ஃபாலோ ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் எம்ஜிஆர், அவ்வளோதான். அது வந்து ப்ராப்பராக சேனல் ஆகும். அதே மாதிரி அவர் நல்லா தான் பேசுவார், எப்பவுமே வந்து கெடுதல் பேசி பார்த்ததே கிடையாது. ஹேட் பாலிடிக்ஸ்குள்ள இறங்க மாட்டார். சும்மா இரு சாண்டி. எம்ஜிஆர் அவர் இறந்த பக்கம் பிறந்திருப்பியான்னு தெரியாது சாண்டி, அமைதியா இருக்கு. சரி, கெட்டிங் இன்டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन.
இது வந்து எனக்கு இதுக்கு ரொம்ப தூரம். நீங்க வந்து சொல்லுங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் கொள்கைகள்ல உங்களுக்கு ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும்ல, இந்த கொள்கைகள்லாம் அவர் இருந்தா நல்லா இருக்கும். போட்டு பேசிட்டு இருக்காரு. அது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மென்டலான் கொள்கையை பார்த்துதான் நீங்க 50 வருஷம் ஓட்டு போட்டீங்களா? நான் கேக்கல, எனக்கு தெரியாது. நான் இப்ப என்ன டிஸ்க்ளைமர் போட்டு தானே கொடுத்தா நீ ஓட்டு போடுவ சொல்லு. எனக்கு நான் சும்மாவே அவருக்கு ஓட்டு போடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் சும்மாவும் ஓட்டு போட கூடாது. நான் தளபதி அவர் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓட்டு போடுவேன். அவர் வரும்போது கேட்டை உடைச்சிருந்தா வருவார், ஓகேவா? அவரோட மேனிஃபெஸ்டோ வரும், அது வரைக்கும் பொறு, ஓகேவா? இது வரைக்கும் 50 வருஷமா நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னா அவங்கள கேட்கலாம். நம்மளை வந்து உதய என்ன பண்ணாரு நம்ம யாரும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனா அவர் வந்து இப்போ மினிஸ்டர் ஆயிட்டாரு, அடுத்தது டெபுட்டி சிஎம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கோங்க, அவர் வரும்போது கரெக்டா சேனல் ஆகும் எல்லாமே. அவர் கரெக்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுவோம் நம்ம. அது வரைக்கும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹேட் பாலிடிக்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அவர் நல்லது பேசி நல்லது நடத்திட்டு போட்டோம். சிம்பிள். இன்னொன்னு ஆக்சுவலா விஜயகாந்த் நடந்த மாதிரி இன்னொரு தளபதிக்கு நடக்கக்கூடாது, விடவும் கூடாது. இந்த மாதிரி விஜயகாந்த் நடந்த மாதிரி. இல்ல ஒரு நிமிஷம், இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? நீ சம்பந்தமே இல்லாம என்ன பேசிட்டு இருக்க? இங்க விஜயகாந்த் நடந்த மாதிரி இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் விஜயகாந்த் நடந்த மாதிரி புரியலடா. அவர் வந்து இல்ல விஜயகாந்த் நடக்கிற அளவு வந்து அவர் என்ன கை சூப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா விஜயகாந்த் நடக்கிற மாதிரி? இங்க within 5 yearsலயே அவர் ஆயிட்டாரா? விடக்கூடாதுன்னு சொல்றேன், நாம விட மாட்டோம். அதான் நான் சொல்றேன். டேய், எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரா அவரு? அவர் நல்லதுதான் ப்ரோ சொன்னான். சக்சஸ்ஃபுல் பொலிட்டிஷியன்ரா. ஹெல்த் இஷ்யூஸ்னால அவருக்கு அப்படி ஆச்சுரா லூசுப்பலே. அவரோட இதுவே மேட்டரே வேறடா. டேய், டிஎம்கேவே இல்லடா அந்த டைம்ல, யோசிச்சு பாருடா. எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க வந்து இந்த விஜயகாந்த் வந்து மீடியா எல்லாம் ட்ரால் பண்ணி அத மீன் பண்றீங்க ப்ரோ. அது யாருன்னு தெரியல, அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா தெரியலையே. எனக்கு சையத் மேல தான் பயமா இருக்குது. இவன் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து ஏதாவது சதி பண்ணுவானோ நமக்கு. யாங்க பண்றீங்க சாமி? ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் வானே தமிழ்ல பேசி ஏதாவது சொதப்பிட போறான். சரி சைது ப்ரோ, அந்த ஐடிக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா? நல்ல ஐடி மாதிரி தான் தெரியுது. இல்ல அது டீப் பாலிடிக்ஸ் எல்லாம் இங்கே பேசுறதா இல்ல. இவங்க அதுக்கான அறிவும் கிடையாது, அதுக்கான மனநிலையிலும் இங்க இல்ல. அதனால யார் வர்றது டீப் பாலிடிக்ஸ்க்கு? இல்ல இந்த கொள்கை கத்திரிக்காய்லாம் அந்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வருது. கொள்கை கத்திரிக்காய் நம்ம கொள்கை கொடுத்தோம், நம்மளாம் கரெக்டா இருந்துடுறோமா? இல்ல நம்ம ஒழுங்கா இருக்கோம். இல்ல ஒரு பார்ட்டினா என்ன ஃபண்டமெண்டல்ஸ்ல அது இயங்குதுங்கிறதுக்கான ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. செய்ய என்ன தெரியுமா, கவர்மெண்ட் எல்லாமே மக்களுக்கு என்ன குடுக்குறாங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் இப்ப யாரும் பாக்குறது கிடையாது. கவர்மெண்ட் ஒரு சைடு போகுது. நீ என்ன சொன்னாலும் இந்த கொள்கைன்னு ஒரு கட்சி வந்து எப்பயுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்க கொள்கை என்ன, அவங்க இதுல காட்டுவாங்க. லஞ்சம் கொடுக்க கூடாது சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா நடக்கணும்னா லஞ்சம் கொடுக்குறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, இன்னும் லஞ்சம் கொடுத்துதான் இருக்கிறீங்க. இதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பியா? நீ அது பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ற ப்ரோ, நான் பார்ட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கேக்குறேன். டேய், அதுதான்டா சொல்றேன், லஞ்சத்தை ஒழிச்சிருவோம்னு சொல்றோம். டோபா ப்ரோ ஒரு நிமிஷம் தெரியுமா ப்ரோ, டிஎம் பாருங்களேன். அதெல்லாம் வேணாம் இப்போ, அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். சரி, அடுத்தது ஏதாச்சும் ஆரம்பிங்கப்பா. என்கிட்ட இந்த 2 டாபிக் முடிஞ்சு போச்சு. சைது ப்ரோ இப்படி சங்கடத்துக்கு உண்டாக்கிட்டீங்க பாவம் சைது ப்ரோ. ஆனா விட்டப்பா ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், இந்த கொள்கை அதெல்லாம் சும்மா ஒரு ஐவாஷ் தான். இப்ப யார்கிட்டயாவது போய் திமுகவோட கொள்கை என்ன, ஏடிஎம்கே கொள்கை என்னன்னு சொல்லு, எவனுக்கும் ஒன்னும் தெரியாது. அந்த கட்சியை பார்த்து தலைவரை பார்த்து அவன் தொகுதியில எந்த ஜாதி நிக்கிறான், அந்த நிக்கிறவன் நமக்கு சப்போர்ட்டானவனா பழக்கமானவனா, அவ்வளவுதான். நல்லது செய்வானா அதை பார்த்து தான் பண்றானுங்க, அவ்வளவுதான். அவனுக்கு என்ன கொள்கை அதெல்லாம் ஒரு வெங்காயமும் யாருக்கும் தெரியாது. ஆனா கொள்கைன்னு ஒண்ணு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. வேற ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணும்.
விட்டோபா ப்ரோ, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா தமிழ்நாட்டுல? டேய் நான் தமிழ் சென்னை தான்டா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? பெங்களூர்ல இருக்கீங்களா, அதான் கேட்டேன். பெங்களூர்ல ஜான்வரி தான்டா அவன் இருக்கிறேன், ஜான்வரில இருந்தாண்டா இங்க இருக்கேன். கீழ இருந்து உங்க ஜிகிடி தோஸ்ட் மதன் சிரிக்கிறாரு. அவன் ஒரு லூசு பாய. அப்ப இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு அங்க ஓட்டர் ஐடி வாங்கி ஓட்டு போடலையா? தயவு செஞ்சு மதன் மேல வந்து ஒரு 4 கெட்ட வார்த்தை பேசு, ஓகேவா? நீ இல்லாத போது இவன் மத்த ஸ்பேஸ்ல எல்லாம் கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கான். அது என்ன உனக்கு ஒரு நியாயம் இவனுக்கு ஒரு நியாயம்? அவன் ஒரு சபதம் எடுத்திருக்கான், உங்களுக்கு தெரியாதா? ஆமாமே, நீ வந்து 2 KB சொல்லிட்டு போயிடு. அவன் தான் சபதம் எடுத்திருக்கானே. கெட்ட வார்த்தையே பேச மாட்டான்னு சபதம். ஆனா சொல்லிட்டு அவனே பேசிடுவான். வெக்கப் கேட்டவன். சரி அடுத்ததுப்பா. ஐயோ நீங்களாம் என்னயா பேசவே மாட்டீங்க? நான் பாட்டு டாபிக் எடுத்து கொடுக்குறேன். இல்ல இதுக்கு நான் வேற ஏதாவது பேசு. சினிமால எது எவ்வளவு கலெக்ஷன், அதுதான் நானும் சொல்றேன், வேற ஏதாச்சும் பேசுங்க. நான் அதுக்குதான் இதுல ஆயிக்கு, மத்தபடி இந்த இதுல வேற எல்லாம் பேச. நான் ஒரு டாபிக் எடுத்து கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு டிஸ்கஷன். இப்ப அடுத்தது நீங்க யாராச்சும் எடுத்து கொடுங்க. பூமர் அங்கிள் சும்மாவே உட்காந்துருப்பாரு. டேய் சங்கி பயலே சும்மா சையத் ப்ரோ சொல்லு சக்தி சொல்லு. உங்க மேல வருத்தம். ஹரிஷ் பாலாஜி நீங்க அப்படி தவறுதலா திட்டி இருக்க கூடாது, ரொம்ப தப்பு. என்ன நான் எங்க திட்டினேன்? அடுத்த டாபிக் தப்பு ப்ரோ. முட்டாள்தனமா பேசிட்டு இருந்தா முட்டாப்பையன் தான் சொல்ல முடியும். ஹரிஷ் ப்ரோ நீங்க திருப்பி சம்பந்தம் இல்ல. ஆமா முட்டாளாதான், முட்டாள் மாதிரி தான் நீ கேள்வி கேட்ட, அதனாலதான் நான் சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி சொன்ன பதிலுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். அதுக்கு அது முடிஞ்சிருச்சு, அதை சொல்ல விட்டுட்டேன் ஃப்ரீயா. ஆனா அதுக்கப்புறம் வாக்கு கொடுத்தா மாறுவாரா அப்படின்னு என்னமோ ஒரு டைட் பொசிஷன்ல போடுற மாதிரி பிரில்லியண்டா கேள்வி கேட்கற மாதிரி ஒரு முட்டாள்தனம். பிரில்லியன்ட் தான் அது. வாக்கு கொடுத்தா மாறுவாரா அப்படின்னு. சினிமா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சொன்னதுனால அப்படியே 2 இன்டர்லிங்க் பண்ணி தான் கேட்டேன். இல்ல அதாவது இன்டர்லிங்க், ஆனா அத வாக்கு அது கொடுத்தா பொய் சொல்வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சா தெரியுமா? வாக்கு கொடுத்துட்டா மீறுவாரா சொல்லல. அதான் வாக்கு கொடுத்துட்டு என்னோட ஒப்பீனியன் மீறுவாரானா அதான் அர்த்தம். வாக்கு கொடுத்து மீறுவானா அதான் அர்த்தம். அது ஹரிஷ் என்னடா கேட்டா? இல்ல படத்தை பத்தி பேசுறேன் நானே சொல்றேன். நான் வந்து 26ல வந்து கட்சியை வந்து தேர்தல்ல இது பண்ணணும். ஆனா 31ல தான் அவர் பாலிடிக்ஸ் வரணும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நெல்சனோட படம் பண்றேன்னு நீ சொல்றது கூட நடக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எல்லாமே அவர் கையில தான் இருக்கு இப்போ. கடைசி வரைக்கும் நான் என்ன பேசிட்டு இருந்தேனோ அதுக்கு என்னன்னு நீங்க இப்ப கேட்டீங்க, அதை சொல்லல அவன். நான் சொல்லிடுறேன் தெளிவா. இருங்க சைது ப்ரோ, அடுத்துதானே வரேன். அவர் வந்து 2 வாக்கு கொடுத்திருக்காரு. நெல்சனோட படம் பண்றேன், அடுத்து அட்லி SRK தளபதி அந்த ப்ராஜெக்டும் நீ பண்ணு உன்னால முடியும்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த 2 ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது வந்து சீரியஸா தான் இருக்கும். ஒரு சில விஷயம் சீரியஸா சொல்லிட்டாருன்னா இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷோர். ஆனா அது எப்ப நடக்கும், எப்ப மெட்டலைஸ் ஆகும் நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா கண்டிப்பா இருக்கு லைன்ல. எனக்கு இப்படிதான் தப்பா சொல்லுவானுங்க. இதுக்குதான் நான் பேசுறது, நான் நிறைய பேசலாம் குறுக்கிடுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பசங்க அவங்களுக்கு என்ன ஆசைனா தளபதி படம் நடிக்கணும், அவ்வளவுதான். அது ஓகேங்க ஸ்டேட்மெண்ட். உங்க ஆசைக்காக ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. நான் சொல்லிக்கிறேன், பெரிய வார்த்தைடா அதெல்லாம். ஒண்ணும் இல்ல, நம்ம பசங்க தானே. ஆமா அதாவது சையது ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. சையது ப்ரோ ஒரு நிமிஷம் பேசி முடியல. சுதீப் இல்ல அது இல்ல, இது வேற விஷயம். ஒரு நடுவுல ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு. சந்தீப் கிஷான் ப்ரோ, நான் வந்து தமிழ்ல போட்டதை படிச்சுட்டேன். அப்படி தமிழ் படிக்க வர சாரி. அவன் தான் வந்துட்டு படத்துல நடிக்கிறானா, கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். தளபதி 60 கோட். ஆமா ஓகே கோட்ல வந்து அவர் தான் நடிக்கிறாப்லையாமோ. இல்லனா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த அஜ்மல் வேற இருக்கான். சந்தீப் கிஷான் இவன் தானே.
இப்ப கூட கேப்டன் மில்லர் நடிக்கிறானே மைக்கேல் ஹீரோ கேப்டன் மில்லர் நடிக்கிறாப்ல. நம்ம ஃப்ரெண்டு தான், முன்னாடி நான் அவனும் ஒரே இதுல படிச்சோம். மாநகரோட மொட்டை அடிச்சு வரடா அவன் தான்டா. அதுலனா செம்மையா நடிச்சிருந்தான் ப்ரோ. ஆமா, ஆசிட் உடைக்கிற சீன்லாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி உடைக்கண்டா விட்டபா உனக்கு. உங்களுக்கு என்னையா என் மேல காண்டு? இதனோ தெரியலடா சங்கி, உன பார்த்தாலே வெட்டலாம் அப்படியே அடிச்சு சங்கின்னு சும்மா சரி பஞ்சாயத்தை தீர்த்து வைங்க சுரேஷ் ப்ரோட்ட. அதான் அது ஒண்ணு இல்ல, நிச்சயமா தவறு செய்யணும். ஹரிஷ் எப்பயுமே இவ்வளவு பேச மாட்டீங்க. இத பத்தி கேட்கும்போது சுரேஷ் ப்ரோ அவங்க என்ன இந்த பசங்க கேட்டாங்கன்னா, எடுத்த உடனேவே இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது சரி ப்ரோ ஒண்ணு கேட்கற சொல்லுங்க, தளபதி வாக்கு கொடுத்துட்டா அதை மீறி வராது என்னன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சொல்லி இப்படி கேட்டா மொட்டையா கேட்டா இல்ல அவர் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுத்துட்டா மீறி வரா அப்படின்னு கேட்டாங்க. அப்பமும் நான் திரும்ப கேட்டேன், கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்றா, இப்படி ஒன்லைனா கேட்டா இல்ல பொதுவா சொல்லுங்க. அவரு வாக்கு கொடுத்துட்டா எப்படி மீறுவாரு, வாக்கு கொடுத்தா இது பண்ணுவாரு. அப்ப அவர் 2 வாக்கு கொடுத்துருக்காரு, அப்ப இந்த படம்லாம் இருக்கும் தானே, அது எப்படி நீங்க வந்துட்டு அப்புறம் அந்த 2 வாக்கு மனோஜ் பரமஹம்சா சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னாங்க. நெல்சனோட அனதர் மூவி ஒன்று இருக்குது, ஐ எம் டூயிங் ஒன் மோர் மூவி வித் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் சக்சஸ். இன்னொன்னு அட்லி கிட்ட ஸ்கிரிப்ட் எழுத சொல்லுது. அப்ப நான் சொன்னேன் அது வாக்கு கிடையாதுடா, மனோஜ் பரமஹம்சாவுடைய ஸ்டேட்மெண்ட் வேணா நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா அது அனௌன்ஸ்மெண்ட்டாவே லிட்டரலி விட்டு அட்லி கிட்ட வந்துட்டு அப்படி ஒரு இது நம்மளுக்கு அமையும் பட்சத்தில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ மீன் நீ கிராக் த ரைட் ஸ்கிரிப்ட் ஃபார் போத் ஆஃப் அஸ், இது உனக்கு ஏதாவது நல்லதா தோணுச்சுன்னா அது எங்க 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுல நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, இது இருக்குது, ஷாருக் கான் ஒத்துக்கணும் இவரப்போ அந்த ப்ராஜெக்ட் அந்த பெரிய அட்லி கூட தளபதி இன்னொரு மூவி நார்மலா சொல்லியிருந்தா கூட நான் அதை சொல்லியிருந்துருக்க மாட்டேன். ஸோ இந்த ஷாருக் கான் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு கொடுத்துட்டாருங்கிற லிஸ்ட்ல. அப்ப நான் சொன்னேன் உனக்கு அந்த ப்ராஜெக்ட் அமையணும்னு ஆசை இருக்குது, எனக்கு அதுக்காக அவர் வாக்கு கொடுத்துட்டாருங்கிற மாதிரி ரொம்ப இக்கட்டான இதுல கொண்டு வந்து நிப்பாட்டாத, வாக்கு கொடுத்துட்டா மீற மாட்டாரு அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதான் வாக்கு அதுக்கு இவ என்னென்னலாமோ இது பண்றான். நெல்சன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அட்லி அந்த நம்பிக்கையெல்லாம் இங்க புடலங்காலம் இங்க பேச்சு கிடையாது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது மனோஜ் பரமஹம்சாவுடைய ஸ்டேட்மெண்ட் டிக்கு, அது ஒரு ராக் சாலிடான ஸ்டேட்மெண்டா இருக்குது. இது வந்துட்டு அட்லி எல்லா இடத்துலயுமே ஒர்க் பண்ணுங்க, நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஒர்க் ஆச்சுன்னா ஓகேன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களே தவிர்த்து இது வாக்கு இல்ல நீங்க வந்து அட்லியோட பேச்சை திருத்தி பேசுறீங்க, இன்டர்பிரேட் பண்றீங்க. நான் சொல்றேன் அட்லி கரெக்டா சொன்னது. அவன் என்ன சொன்னான்னா, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தப்ப ப்ரோ இருங்க விட்டப்பா ப்ரோ இருங்க நான் சொல்றேன். என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். அப்ப அவங்க வந்தப்ப ஷாருக் சாரும் தளபதினாவும் தனியா போய் பேசிட்டு வந்தாங்க. அவங்க பேசிட்டு வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ ஒரு கதை எழுது எங்க 2 பேருக்கும், அது நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அவன் சொன்னான். ஓகேவா, நீ வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்ன. நீங்க போய் பாருங்க, நான் ஏன் பாக்கணும், நான் கரெக்டா இப்ப கூட பாத்துட்டு தான் வந்தேன் நான். நீங்க போய் பாருங்க, அவன் 3 இன்டர்வியூல அதை பத்தி சொல்லியிருப்பான். நீங்க கதை எழுதுங்க, நாம வந்துட்டு சீரியஸ்லி உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்பா சொல்லிட்டோம், சொல்றான் அட்லியே சொல்றான், அந்த கதை ஒர்க் அவுட் ஆகணும், உங்க 2 பேருக்கும் பிடிக்கணும், ஸோ பிடிக்கும் பட்சத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ இந்த இடத்துல இது வாக்காவா, அது அட்லி ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்லன்றது குறிக்குது. கேக்குதாடா ப்ரோ? கேக்குது ப்ரோ, எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. என்னன்னா அது நடக்கும், எப்ப நடக்கும்னு தெரியாது. 2 பேருமே வாக்கு கொடுத்துட்டாங்க, அது நிறைய விஷயம் இருக்கு அது பிஹைண்ட். ஓகேவா, அது நடக்கும்போது நடக்கும். ஆனா 2 பேரும் வாக்கு கொடுத்துட்டானுங்க சுரேஷ், அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ படி அவர் வாக்கு எல்லாம் கொடுக்கல. இல்ல சையத் ப்ரோ, நீங்க மட்டும் தான் அது வாக்கு இல்லன்னு சொல்றீங்க. சொல்றாருன்னா சையத் ஒரு விஷயம் அவர் வந்து கூப்பிட்டு சீரியஸா சொல்றாருன்னா he is interested. ஓகேவா, இல்லனா சொல்ல மாட்டாரு அவரு. நிறைய படம் நடக்குங்க, நிறைய இது அந்த மாதிரி நடந்துருக்குது. அமீர் கிட்ட அதெல்லாம் அமையணும், அது எல்லாத்தையுமே வாக்கு கொடுத்துட்டா போய் சொல்றாரு. உங்களுக்கு அமீரும் அட்லியும் ஒன்னா ப்ரோ? 3 படம் பண்ண அட்லி அமீர் கூட ஒரு படம் கூட பண்ணல. அவர் இப்ப புது டைரக்டர், இப்ப ஃபர்ஸ்ட் படம் பண்ண இப்ப டாடா படம் டைரக்டர் போய் அப்ரிஷியேட் பண்ணா கூட தான் எனக்கு ஒரு படம் எழுதிட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வரல சையத் ப்ரோ. அட்லி டிஃபரெண்ட், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல ப்ராஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார் இன்வால்வ் ஆயிருக்காரு, எல்லாமே அந்த ஸ்டாரும் சேர்த்து தானே சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டார் மட்டும் என்ன ஒத்துக்காமையா சொல்லியிருக்காரு? வாக்கு கொடுத்துட்டாருன்னு என்னால எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. என் பாயிண்ட கேட்டீங்க, நான் என் பாயிண்ட சொல்லிட்டேன். வாக்கு கொடுத்துட்டு மீர் வாரான்னு என்கிட்ட 2 கேள்வி வச்சிங்க, அதுல ஒரு கேள்வியே நான் வாக்குன்னு எடுத்துக்காத சையத். ஓகேவா, அவருக்கு இஸ் இன்ட்ரெஸ்டட். ஓகேவா, அது எப்போ வேணா நடக்கலாம்.
இன்ட்ரெஸ்ட் வேற வாக்கு வேற. இவன் கேட்டான் கரெக்டா, நீங்க சொல்றது மாதிரி கிளீனா மெட்டிகுலஸா கேட்டான். முதல்ல கேட்டா அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாருன்னா வாக்கு பாண்டு கொடுத்தாருன்னா ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ண ப்ரோ. ஆமா, பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்ட மாதிரி கேள்வி கேட்டான். அப்போ when his question is meticulous, my answers will also be meticulous. வாக்கு கொடுத்தாருன்றீங்க இல்லையா? இப்போ ஓகே அட்லி வந்து கதை சொல்றான். அப்ப அந்த கதை அவருக்கு பிடிக்கலன்னா அது அப்ப டிராப் ஆயிடுச்சுன்னா வந்து அப்போ என்ன மாதிரி? சஞ்சு ப்ரோ, அதுக்குதான் ஹரிஷ் பாலாஜி கேட்டாரு. நெல்சன் வந்து நீங்க ஓகே சொல்லிடுவாருன்னு நினைக்கிறீங்க, ஆனா அட்லி ஓகே சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்களான்னு தான் அவர் கேட்டாரு. அததான் அவரும் கேட்டாரு சஞ்சு ப்ரோ. நெல்சன் கரெக்டா கொடுத்துருவான் படத்தை, ஆனா அட்லி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் டிஃபரன்ஸ் இருக்குது. நெல்சனோட அனௌன்ஸ்மெண்டே பண்ணிட்டாரு. அப்ப மேபி சரி சையத் ப்ரோ, இப்ப நெல்சனோட அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அவன் கதையே எழுதலைன்னா சரி நீ வா படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் பண்ணுவாரு. எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. அது தெரியல, எனக்கு ஏன் அனௌன்ஸ் பண்ணாருன்னு தெரியல. மனோஜ் பரமஹம்சாட்ட தான் நீ கேட்கணும். நான் அனௌன்ஸ் பண்ணாருங்கிற அந்த ஒற்றை ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் சொல்றேன். இல்ல சையத் ஒரே நிமிஷம். மனோஜ் வந்து என்ன சொன்னாரு அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க. நல்லா இருந்தா எடுக்கலாம். நான் சொல்றேன் சுரேந்தர் ப்ரோ, மனோஜ் என்ன சொன்னாருன்னா ஸ்டோரி எழுது நம்ம பண்ணலாம் தானே சொன்னாரு. அது மனோஜ் கிடையாது, அது அட்லீட். இல்ல இருங்க சுரேந்தர் ப்ரோ, மனோஜ் பரமஹம்சா என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து இந்த இது லியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ எடுத்தப்ப விஜய் சார் வந்து ஒரு தடவை எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு பீஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். அது வந்து எங்களுக்கு பீஸ்டுக்காக கொடுத்த பார்ட்டி இல்ல, நான் அடுத்த படம் நெல்சனோட ஒரு படம் பண்றேன், கன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கு அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த பார்ட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னாரு. சோ அது வந்து அதே மாதிரி இப்ப அட்லி கொடுத்த வாக்கு மாதிரி தான் இதுவும் கண்டிப்பா பண்ணுவாரு. பட் வந்து அது நெக்ஸ்டா இல்லையானா அவர் சொல்ற ஸ்டோரி இவருக்கு இல்ல ப்ரோ, இப்ப நெக்ஸ்ட்னே பேசல ப்ரோ. பட் சையத் ப்ரோ என்ன சொல்றாரு, அட்லியோட பண்ணுவாருன்னா சொல்ல முடியாது, பண்ணலாம் மாட்டாரு, அதெல்லாம் சும்மா கண் தொடைப்புக்கு சொல்றது அப்படிங்கிறாரு. அமெரிக்கா கூட தான் சொல்லி இருக்காரு. பண்ண மாட்டாருன்னு நான் சொல்ல வரல, பண்ண மாட்டாரு. if things all everything put together fall in right place, சக்தி பண்ண மாட்டாருன்னு இல்லடா. இப்போ ஓகே அவர் கதை சொல்ற, ஓகேப்பா நீ ஒரு கதை எழுதிட்டு வான்றாரு. அந்த கதை எழுதிட்டு போய் கொடுக்கும்போது அந்த கதை நல்லா இல்லைன்னா டிராப் தான் பண்ணி ஆகணும். ஓகேப்பா நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், பரவாயில்ல கதை மொக்கையா இருந்தாலும் நான் பண்ணுவேன், அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. சரி அந்த படம் நல்ல ஸ்கிரிப்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மனோஜ் பரமஹம்சா சொல்றாரு இல்லையா, நெல்சனுக்கு இன்னொரு படம் பண்ண சொல்லியிருக்காரு சொல்றாரு இல்லையா. இப்ப நெல்சன் ஒரு கதை எடுத்துட்டு போறான், ஓகேவா, ஒரு ரெண்டு ஒன்லைன் எடுத்துட்டு போறான். அந்த 2 ஒன்லைனுமே அவருக்கு பிடிக்கலன்னா அவர் வந்து பண்ண மாட்டாரு. புரியுதா? நான் வந்து மனோஜ் பரமஹம்சாக்காக நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து இல்ல ப்ரோ, நான் அப்படி சொல்லல. நீங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்க. அவங்க வந்து இப்ப நெல்சனுக்கு அது ஒரு பெரிய சான்ஸ், செகண்ட் சான்ஸ் தளபதி கொடுத்துக்காருன்னா அவன் அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் கதையை எடுத்து போவான். அந்த மாதிரி நீங்க சொல்றேன். அது அந்த அப்ப வந்து ஸ்டோரி எல்லாமே கரெக்டா ஆன் பிளேஸ்ல இதாச்சுன்னா கண்டிப்பா படம் பண்ணுவாரு, ஓகேவா. ஆனா வந்து அவர் வாக்கு கொடுத்துட்டாரு அதுக்காக படம் பண்ணுவாரு, அதெல்லாம் அது வந்து அது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகேவா. நான் இப்படி சொல்றேன், வாக்கு கொடுத்ததுக்காக படம் பண்ணுவாருன்னு சொல்லல ப்ரோ. இப்ப பேசின எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்க, வாக்கு கொடுத்துட்டாரு அவர் வந்து அந்த அட்லி வந்து கதை சொன்னா அவர் பண்ணுவார் அப்படிதான் சொல்றீங்க. அட்லியா இருந்தாலும் ராஜமௌலியா இருந்தாலும் ராஜமௌலியே ஒரு குப்பை கதையை சொன்னா அந்த கதையை இன்னொன்னு எப்படின்னா, நான் ஏன் இதுல வந்துட்டு ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்டா பேசணும்னா, இவனுக்கு கேட்கும் போது ஏதோ லாக்கு போடுற மாதிரி கெடுக்குப்படி போடுற மாதிரி அந்த டோன்லயே தான் ஆரம்பிச்சானுங்க கேள்வியை. வாக்கு கொடுத்துட்டா மீறுவாரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சானுங்க. அப்ப நாமளும் அவ்வளவு டீட்டெயில்டா பேச வேண்டியது இருக்கிற மாதிரி தோணுச்சுனால நம்மளும் அதுல இருக்கு அதை வாக்குன்னு எடுத்துக்க முடியாது. நீ கேஷுவலா கேட்டுன்னா நடக்கும்பா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி. சரி, அந்த 2 டைரக்டருக்கும் இஸ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் வில்லிங் டு டூ ஃபிலிம், அவ்வளவுதான். அது வந்து எந்த ப்ராஜெக்ட் எப்படின்லாம் தெரியாது. அதே மாதிரி அவங்க ஒரு ஸ்டோரி கொண்டு போக போறாங்க அப்படின்னா அது பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். அடுத்த ஸ்டோரி இது பண்ணு, டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இது வேத வாக்கு மாதிரி. இப்ப நான் உனக்கிட்ட அடுத்த படம் நீ தான் என் டைரக்டர் அப்படியெல்லாம் அவர் வந்து யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க முடியாது. வேத வாக்கு மாதிரி பேசுறதுதான். இதை பத்தி நான் இன்னைக்கு சொன்னதுக்கு தான் என்ன போட்டு எல்லாம் அடிச்சாங்க. வெங்கட் பிரபுவும் பரதனும் இந்த மீனிங்ல தான் சொன்னேன், வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு. இப்படிதான் ஆரம்பிச்சது, கண்டிப்பா வாக்கு கொடுத்தா பண்ணுவாரு. சக்தி நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, அந்த பாப்பாக்கு வந்து ஓகே சொல்லிட்டாரு, ஓகே அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஸ்டோரிக்கு அந்த பாப்பா வந்து கரெக்டா இருக்குமா, அதுக்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்க, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்து அந்த பாப்பா நடிச்சா நல்லா இருக்குமா இல்ல வேற யாராவது? நீங்க நான் டைரக்டாவே வரேன். இல்ல சஞ்சு ப்ரோ, நான் டைரக்டா வரேன். ஏன் லியோ 2 இருக்க கூடாது? லியோ 2னா அந்த பாப்பா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும்.
அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சரி லியோ முடிஞ்சுச்சு. அவர் இல்ல மைண்ட்ல அதை அதான் சொல்றேன் வச்சிருக்கலாம். லியோ 2 இல்ல லியோ 2வே அதுக்கு லோகேஷ் எங்கேயாவது கனகராஜ் வாக்கு போயிட்டு கொடுத்திருக்காரா கதை தளபதி? நல்லா இருக்குன்னு சொன்னா அது லியோ 2 நடக்கும். கதை ஆனா சரியில்லை சக்தி எனக்கு நான் ஒன்லைன் உங்ககிட்ட ஒண்ணு சரியில்லைன்னு சொன்னா கேக்குவா நடக்காது. அதுக்கு சக்தி எங்கேயாவது வாக்கு சொல்லுங்க கொடுத்து ப்ரோ. வச்சிருக்காரா? இல்ல ஆனா ப்ரொஜெக்ஷனா ப்ரோ பார்த்தனா நீங்க இதெல்லாம் சொன்னதை ஒரு வந்து 4 இயர்ஸ் இதுதான் டவுன் தி லைன் தானே, கம்ஸ் 3 to புரியல 5 years புரியல down. விட்டோபா ப்ரோ, நீங்க பேசுறது புரியல, நடுவுல கேட்கல. இல்ல ப்ரொஜெக்ஷனா பார்த்தனா அனாலிட்டிக்கலா இது ஒரு 3 to 4 years டவுன் தி லைன் மாதிரி தானே இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடக்கிறதா இருந்தா. ப்ரோ இது எல்லாமே அவர் பிளான் பண்ணி, நான் என்ன சொல்றேன்னா 28க்குள்ள நடக்கிற மாதிரி தான் இது எல்லாமே. ஓகே 28. இப்போ சப்போஸ் அவர் 26ல வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, ஓகேவா? நானும் அசம்ஷன் தான், இது அசம்ஷனாவே எடுத்துக்கோ. 26ல வந்துட்டாரு, வந்துட்டு பயங்கரமா ஒரு 20 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அசம்ஷன் தான். அப்போ அவர் இந்த மாதிரி படம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குமா இல்ல ஹெசிடேஷன்ஸ் இருக்குமா? அதான் எம்எல்ஏ பண்ண ஆனாலும் படம் நடிக்காம சொல்றாங்கல்ல. அவர் மினிஸ்டர் ஆனா, ஏதாச்சும் ஒரு துறைக்கு மினிஸ்டர் ஆனா மட்டும்தான் படம் நடிக்க முடியாது. எம்எல்ஏவா இருந்தா நடிக்கலாம். இது சட்டம் கொடுக்கிற வரையறையா அல்லது எப்படி சொல்றாங்க, அல்லது வேலையின் சட்டத்திலே நெருக்கடியா? சட்டம் இல்ல ப்ரோ, சட்டம் இல்ல. அவருக்கு டைம் கிடைக்கும். எம்எல்ஏவா இருக்கிறப்ப பெரிய வேலைகள் இருக்காது, அந்த இது சொல்றேன். அது இல்ல ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து மக்கள் வந்து ஒரு மாதிரி கெட்டதா பேச மாட்டாங்களா சத்யா? அது ஏன் அவங்க பேச போறாங்க? அவரு நடிகர் தானே, அது அவங்களுக்கு தெரியும்ல. அவரோட வேலையை பார்த்துட்டு தானே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாருன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இல்ல அதையே அவங்க தப்பா பேச போறாங்க. ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி இது கிடையாது. அந்த மாதிரி இல்ல, அது உங்க விருப்பம் செய்யாது ப்ரோ, அது உங்க விருப்பம் கிடையாது. பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் உங்க இன்ட்ரெஸ்ட், அது உங்க ஒபினியன். முழு ஏன் ஒபினியன்லாம் கிடையாது, ஒரு ஆள் இல்ல நீங்க பேசுறீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க தான் பேசணும். நீ ஒரு அசம்ஷன் இல்ல சக்தி ஒரு விஷயம் இல்ல. இப்போ சினிமான்றதுமே பெரிய விஷயம், ஓகேவா? அதே மாதிரி பாலிடிக்ஸ்ன்றதுமே பெரிய விஷயம். இப்போ இவர் சினிமாவும் நடிக்கணும், பாலிடிக்ஸ்லயும் ஒரு காலை வைக்கணும், நான் அந்த சைடும் பண்ணணும், இந்த சைடும் பண்ணணும்னா யார் எந்த ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் கூட அந்த மாதிரி உங்களுக்கு புரியலையா ப்ரோ? இந்த வருஷம் அவர் எப்படி ப்ரோ பண்ணாரு 2023? அத இந்த வருஷத்துல என்ன பேலன்சிங் பண்ணி, இந்த வருஷத்துல என்ன பாலிடிக்ஸ், அவர் அந்த ரெண்டு ஈவென்ட் எப்படி பண்ணாரு? பிளான்டா ப்ராப்பரா பண்ணாரு. என்ன ஒரு ஈவென்ட் பண்ணத வச்சு என்னடா பேசுறீங்க? ஈவென்ட் பண்ணத வச்சு அவர் ஒரே வந்து அடுத்த ஷூட்டிங் பண்ணிட்டாருன்றது வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டு எப்படி ஓரளவு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னு சொன்னா இந்த மாதிரி இருப்பாங்க. எப்போ என்னன்னா நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம், நம்ம சர்டன் எம்எல்ஏஸை வச்சிருக்கோம், பட் ஆட்சி நம்ம கையில இல்லை. அதுதானே உங்களுடைய அந்த சினாரியோ. இந்த சினாரியோல ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் வந்து முழு நேரமா அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையான மக்கள் பணிகள்ல இறங்கி கண்டெம்பரரி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி போராட்டம் நடக்க வேண்டிய இடத்துல தலைமை தாங்கி போராட்டம் நடத்தி கள அரசியல் காண்டாதான் நீ அடுத்த தடவை இது பண்ண முடியும். ஹாஃப் டைம் பாலிட்டிஷியன் எம்எல்ஏ தானே, நான் திரும்ப இந்த பக்கம் சினிமாக்கு வந்து நெக்ஸ்ட் இயரும் நீ எம்எல்ஏவா தான் இருக்கணும். ஒரு ஆட்சியை நோக்கி தமிழ்நாட்டு ஃபுல்லா போறாருன்னு ஊர் சுற்றுறாருன்னு வச்சுக்கேன், அதுக்கே அது வந்து ஒரு மாச கணக்குல தள்ளிடாது. ப்ரோ விட்டோபா ப்ரோ, இருங்க சையத் ப்ரோ பேச விடுங்க ப்ரோ, கேட்டுட்டு நீங்க பேச விடாம கத்திக்கிட்டே இருங்க, கதறிட்டே இருங்க, விடுங்க அவ்வளவுதான். பேச விடணும், ஒரு கேள்வி கேட்டுட்டு சும்மா நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பதில் சொல்லுங்க? யாரும் கேள்வியே கேட்கலையே. இருங்க விட்டோபா ப்ரோ நீங்க கேட்டதுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் வந்துட்டு அவர் இப்போ வந்து 69 இந்த இப்பயே பண்ணிடுறாரு, அப்ப 26க்கு அப்புறம் ஒரு படம் வந்து அந்த 5 வருஷத்துல அவரால் பண்ணிட முடியாதா? அந்த கமிட்மெண்ட் கொடுத்த ஒரு படம், ஐ மீன் அந்த லியோ 2 இருந்தால் அந்த ஒரு படம் அவர் அந்த 5 வருஷத்துக்குள்ள பண்ணிட முடியாதுங்கிறீங்களா எம்எல்ஏவா இருந்தா? இவர் அப்படியே இவர் தான் ப்ரோ ஜெகதீஷ் பிளஸ், கேட்டுக்கோங்க, இவர் தான் அப்படியே சைன் பண்றாரு பக்கத்துல உட்கார்ந்து சைன். லியோ 2லாம் ஒரு படம்னு சொல்லிட்டு அதுல உட்கார்ந்து நடிச்சிட்டு அது வந்து 26 தான் டிசைட் பண்ணும். மியூசிக் போடுறாங்க, எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அதுக்கு தான் நான் சொல்றேன். அது நம்ம 26க்காக வெயிட் பண்ணி இல்ல. இப்போ விட்டோபா சொன்னார் இல்லையா, சும்மாவே டைம் இல்லங்கறான். அப்புறம் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டு டேட் இது பண்ணி கொடுத்தனீங்க, மறுபடியும் ரிலீஸ் டேட் டைம் இல்ல, ஹீரோ அரசியலுக்கு இந்த வன்மவாதி எல்லாம் வச்சிட்டு விட்டோபா ப்ரோ என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இல்ல சக்தி, இப்போ விட்டோபா வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ 25 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா அந்த 25 எம்எல்ஏவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கே இவருக்கு டைம் சரியா போயிடும், புரியுதா? ஏன்னா இப்போ வந்து இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு 2% 3% ஓட் பெர்சென்ட்ல வந்து இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஆட்சி அமைக்குதுன்னா அப்ப இவர்கிட்ட இருந்து ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க, நீங்க வாங்க, நீங்க நம்ம இதுல சேர்ந்துக்குங்க, நம்ம அந்த ஆட்சியை கழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். அதனால இவருக்கு வந்து 25 சீட்லாம் வந்துட்டா இவங்களை மேய்க்கிறதே இவருக்கு பெரிய வேலையா போயிடும், ஓகேவா? அந்த டைம்ல போயிட்டு இவர் வந்து நான் வந்து படம் நடிக்கிறேன், நான் வந்து 100 நாள் கால் ஷீட் தரேன் அப்படின்லாம் பண்ண முடியாது.
ஓகேவா? அது அன்னைக்கு உங்க வந்து ப்ரோ, அது உங்க பெர்ஸ்பெக்டிவ் ப்ரோ. ஏ அவரு நினைச்சா பெர்ஸ்பெக்டிவ் முடியும்ல ப்ரோ. கிடையாதுடா. டேய் சரி ப்ரோ, நீங்க பாலிடிக்ஸ்ன்றது சொல்றதா உனக்கு அவர் நான் பண்ணுவாரு, புரியுதுடா. ஆளை சஞ்சீவ் விடுங்க ப்ரோ, ப்ரோ. அத நீங்க தான் பெர்ஸ்பெக்டிவாவே சொல்றது. வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, இல்ல நீங்க சஞ்சீவ் ப்ரோ, அத சொல்றதுதான் அவர் பண்ணுவாரு, பெர்ஸ்பெக்டிவாவே ஆளை விடுங்க. வச்சுக்கோங்க. நீங்க இருங்க சொல்றதெல்லாம் தான் அவர் பண்ணுவாரு, ஆளை இல்ல இல்ல விடுங்கப்பா. சக்தி டேய், ஆமா, நீங்க நீ சொல்றதெல்லாம் தான் சொல்றதெல்லாம் நான் பண்ணிட்டு பெர்ஸ்பெக்டிவாவே இருப்பாரு. இருக்கட்டும். நீ சொல்றதெல்லாம் தான் பண்ணிட்டு ட்ரிகர் இருப்பாரு. ஆகாதீங்க. நான் சஞ்சீவ் ப்ரோட்ட பேசிட்டு இருக்கேன் சையத் சக்தி ப்ரோ. ஒரே நீ நிமிஷம் தான்டா நீங்க இருடா. ட்ரிகர் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கிற. ஆகாதீங்க. நான் ட்ரிகர் ஆகல சையத் ப்ரோ, நீங்க தான் ட்ரிகர் ஆகுறீங்க. சரி நல்ல டேய், ஒரு டென்ஷன்ல பேசுடா. கத்துறதுலயே தெரியுது. நாளா சிரிச்சுட்டு தான் பேசிட்டு நான் இருக்கேன். சாதாரணமாவே இருடா. கத்தி தான் பேசுவேன். சரி ஆமா, நீ சக்தி, லியோ 2 ரெண்டு பேருமே ஒரு அடுத்தது என்ன பெர்ஸ்பெக்டிவ் சொல்ற விக்ரம் சக்தி. 2ல கேமியோ இங்க ரோல, பாருங்க நான் அதை விட்டோபா டிசைட் ப்ரோ, இங்க பண்ணவே பாருங்க ப்ரோ, போகுது. கதறாரு 26 பாருங்க சையத் ப்ரோ. அப்புறம் எல்சிஓ முடிச்சு கொடுக்கணும், தலையாய கடமை அவருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டு தான் சாவகாசமா நேரம் இல்ல இருந்தா மக்கள் சுரேந்தர் ப்ரோ, பணிகளை செய்வாரு. சுரேந்தர் ப்ரோ ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்றேன். பேடே. சுரேந்தர் ப்ரோ, ப்ரோ இந்த வன்மவாதி அமைதியா இருக்க சொல்லுங்க ப்ரோ. சுரேந்தர் ப்ரோ, உங்களுக்கு கேக்குதா? சொல்லு சக்தி. இந்த இந்த இது இந்த கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுல, அதுக்கு நான் சொல்றேன். லோகேஷ்ட கேட்டிருப்பாங்க, இப்போ விஜய் சார் வந்து எல்சியூல வந்தது ஜஸ்ட் ஃபார் கிமிக்கா, இல்ல சீரியஸாவே அடுத்தடுத்த படங்கள்ல பிளான் இருக்கான்னு கேட்டப்ப, இல்ல நான் ஃபர்ஸ்ட் இதை எல்சியூ கொண்டு வரணுங்கிறப்ப விஜய் அண்ணாட்ட தான் போய் கேட்டேன். அவர் ஓகேப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ இது சீரியஸ் தான், அவர் வருவாரு அப்படின்னா, அவர் தேவையான இடத்துல வருவாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பான் லோகேஷ். ஓகே ரைட். இது கமிட்மெண்ட்ல வருமா வராதா ப்ரோ? அவர் எஸ் சொன்னது கமிட்மெண்ட்ல தான் வரும். பட் வந்து அவர் இப்ப இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு அதுவும் டிசைட் ஆகும்ல. அவர் ஒரு பொசிஷன்ல போயிட்டாரு அப்படின்ட்டா அவரோட 26ல என்ன அளவுக்கு இல்ல வீரியம் இருக்கும். ஒரு கமிட் பாயிண்ட்ல வந்து ஆவாரு சிம்பிளா வந்து ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு லியோ விக்ரம் 2ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளவுதான், இதுதான் நடக்கும். அவங்க வந்து உட்கார்ந்து 100 நாள் 150 நாள் கால் ஷீட்லாம் வந்து சப்போஸ் அவர் வந்து அரசியல்ல வந்து எம்எல்ஏவெல்லாம் ஆயிட்டாருன்னா வந்து லியோ 2லாம் வந்து 100 நாள் கால் ஷீட்லாம் தர மாட்டார். இங்க சக்தி, இவங்க சொல்றதும் 100% கன்ஃபர்மேஷன்ல, நீ சொல்றது 100% கன்ஃபர்மேஷன்ல. யாராலையும் இப்ப சொல்ல முடியாது ஃபியூச்சர். நான் சொன்னது லோகேஷ் சொல்லியிருக்கான் ப்ரோ, அந்த டைரக்டர். இல்ல அது வந்து கன்ஃபார்மா நடக்கும்னு உன்னாலையும் சொல்ல முடியாது சக்தி. கன்ஃபார்மா இதுதான் நடக்கும்னு யாராலையும் நிச்சயமா சொல்ல முடியாது. 26ல அந்த இடத்துல அது என்ன மாதிரி மாறுது, அவர் ட்ராக் எப்படி இருக்கு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஆச்சரியம் நடந்து கடவுள் ஏதாச்சும் பண்ணி சிஎம் கூட ஆயிரலாம். சரி, நீங்க இப்படி சொல்றீங்க. நான் ஒன்னு சொல்லவா? சிம்பிள். இப்போ இவர் வந்து அசம்பிளில உட்கார்ந்து இருக்காருன்னு வைங்க, இவரோட தொகுதியில என்னென்ன விஷயங்கள் நடக்குது இத பத்தி பேசணும். ஓகேவா? இவருடைய கட்சியில வந்து என்ன, அதாவது வந்து இவருடைய லைக் என்னென்ன எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அந்த தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணி இவர் பேசணும். ஓகேவா? அதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருந்து வந்து எதிர் பதில் கொடுப்பாங்க, அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேவா? இவர் வந்து அசம்பிளியில் நடக்கிறதுக்கு இது பண்ணுவாரா, இல்ல சினிமால பண்ணுவாரா, இல்ல ஆடியோ லான்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து இருப்பாரா, சக்சஸ் மீட்ல வந்து உட்கார்ந்து இருப்பாரா? இது எப்படி வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எப்படி பிராக்டிகலா சினிமா எப்படி பிராக்டிகலா இது பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். சஞ்சீவ் எம்எல்ஏ எல்லாம் இல்ல வந்து தொகுதிக்கு போகணும், தொகுதியில போய் பேசணும். சஞ்சீவ் ப்ரோ, நீங்க நான் சொல்லிக்கிட்டு அவர் லோகேஷ் கூட கமிட்மெண்ட்டை நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. சஞ்சீவ் எம்எல்ஏ ஈஸியா சினிமா ஹேண்டில் பண்ணலாம் சஞ்சீவ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. எங்க எம்எல்ஏ ரோஜா ப்ரோ சொல்லிட்டு இருக்கேன். யார் இருக்கா? எங்க எம்எல்ஏ ரோஜா ப்ரோ, ரோஜா மினிஸ்டர் இப்ப அவங்க. இல்ல ரோஜா எத்தனை படத்துல நடிச்சாரா? ரோஜாவலாம் ஜபர்தஸ்த் ஷோலாம் கலரு. நீ ரோஜாவலாம் எடுத்துட்டு வந்து இவரோட பேசாத கலரு. இவங்க சொல்றதுதான் ரோஜா தளபதி மேட்டர் கிடையாது, பொசிஷன் தான் மேட்டர். சரியா? எம்எல்ஏ அந்த பொசிஷன் தான் மேட்டர். இல்ல கலர் ப்ரோ, நீங்க விட்டுருங்க. இவங்க சொல்றதுதான் ரோஜா தமிழ்ல எத்தனை படம் பண்ணிருக்கா தெரியுமா உனக்கு? டேய் நீங்க ரோஜா தமிழ்லயே எம்எல்ஏ கிடையாது. ரோஜா தமிழ்லயே ரோஜாவும் விஜயும் கம்பேரிசன் பண்ண முடியுமா? இவர் லீட் ஆக்டர், அவங்க சப்போர்ட்டிங் ஆக்டர். லூசாடா நீங்க. பாலிடிக்ஸ் வந்தா எல்லாரும் ஆக்டர் தான் ப்ரோ. லீட் ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்டர்லாம் வராது. இந்த பொசிஷன் தான் மேட்டர், எம்எல்ஏ பொசிஷன் தான் மேட்டர். சரியா? இல்ல தளபதி ரோஜாலாம் மேட்டர் கிடையாது. ரோஜா படம் பண்றா, ஏன் தளபதி பண்ண முடியாதுன்னு ஒரு क्वेश्चन கேக்குற பாத்தியா? அது வந்து ஒரு ஒரு நிமிஷம் எப்படி ரோஜா டேய் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்கடா. மந்த்லி எத்தனை வாட்டி பார்லிமென்ட்க்கு போங்க சொல்லுங்க, அசெம்பிளிக்கு போங்க எத்தனை வாட்டி போங்க சொல்லுங்க. தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அசெம்பிளிக்கு டைம் டேபிள்லாம் கிடையாது, அசெம்பிளிக்கு டைம் டேபிள்லாம் கிடையாது. ஓகேவா? ஏதாவது வந்து அதாவது ஒரு விஷயம் பாதி நாள் நம்ம போகவே தேவையில்ல தெரியுமா? அசெம்பிளி இது பண்ணுவாங்க. பாதி நாள் நம்ம போகவே தேவையில்ல, அது ரூல் இருக்கு தெரியுமா? பாதி நாள் அட்டெண்ட் ஆனா போதும்.
அசம்பிளிக்கு போட்டுக்கலாம். சரி 10 நாள் எத்தனை நாள்? ஒரு 50 நாள் போனா அதிகம்டா. யாரும் கேட்க மாட்டாங்களா? 50ல இருந்து 50 to 100 டேஸ் போனாலே போதும்டா. சரிங்க. எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் உங்க ஊர்ல எம்எல்ஏ எல்லாம் வந்து பேசிருக்காங்க சொல்லு? என்ன பேசிருக்காங்களா? ரியாலிட்டி சொல்றேன். இல்ல அவங்களுக்கு புரியல. நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பேசணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படி எம்எல்ஏ ஆயிட்டா இப்ப நான் ஜனத்துக்கிட்ட வந்து உட்காந்து எம்எல்ஏ ஆயிட்டா ஜனத்துக்கிட்ட வந்து உட்காந்து இருப்பாங்களா? ஊரா போயிட்டு இது பண்ணிருப்பாங்களா? வேலை அதிகமா இருக்கும் நீங்க பேசலடா. ஹீரோக்கு வேலை அதிகமா இருக்குமா நீங்க யோசிக்கணும். ஹீரோக்கு வேலை அதிகமா இருக்குமா? இருங்கடா ஒரு நிமிஷம். கலர் என்னடா சொல்ல வர புரியல எனக்கு. ப்ரோ எம்எல்ஏ ஆயிட்டாலும் ஈஸியா படம் நடிக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஒரு படம் நடிக்கலாம்டா. ஒரு சொல்றது அடிக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் நம்மால எம்எல்ஏ படம் பார்க்கலாம் வரக்கூடாது. இல்ல சுரேஷ்னா படம் நடிக்கிறதுனா நடிக்கலாம் சுரேஷ்னா. தான் முக்கியம். இல்ல கலர் எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா எம்எல்ஏக்கு வேலை அதிகமா இருக்கான்னு பார்க்க கூடாது. ஹீரோக்கு வேலை அதிகமான்னு தான் பார்க்கணும். புரியுதா? ஏன்னா ஹீரோக்கு தான் இங்க வால்யூம் ஆஃப் டைம் அதிகமா பண்றதை நிறுத்துங்கடா. இப்ப அவர் எத்தனை நாள் கால் ஷீட் விடுவாங்க? அங்கிள் ஒரே நிமிஷம் இருங்க அங்கிள். இப்ப ஒரு படத்துக்கு எத்தனை நாள் கால் ஷீட் தராரு? 100 days தான் தராரு. பிகிலுக்கு தான் அதிகமா ஊத்தணும் 140 days. 100 days அவர் ஃப்ரீயா தான் இருக்கும். அவரு மக்களுக்காக தான் ஒர்க் பண்ண போறாரு. உனக்கு தெரியுமா? அசிங்கடா அதெல்லாம் பண்ண கூடாதுடா. ஒன்ஸ் ஒரு எம்எல்ஏ அசிங்கமா? எதுக்கு அசிங்கம்? எனக்கு புரியல. எதுக்கு அசிங்கம்? அது அசிங்கம் தான். அது எதுக்கு அசிங்கம்? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அசிங்கம் சொல்றேன். எதனால அசிங்கம்? நீ எதுக்கு வர போல எம்எல்ஏவா? அதனால எதுக்கு அசிங்கம்? இப்ப எம்எல்ஏ ஜெயிச்சுவாங்க. பணிகள் அவ்வளவு சரி அங்கிள் உங்க ஊர் எம்எல்ஏ யாரு? வெயிட் பண்ண ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு உங்க எம்எல்ஏ யாரு? டிஆர் ராஜா. சொல்லு. 5 எத்தனை ஆச்சு? ஒரு 3 years ஆயிடுச்சுல. 3 yearsல மீடாடிக்கு எத்தனை வந்தாரு? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண. ஒரு வாட்டி கூட வந்திருக்க மாட்டானுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருப்பாங்க. நீ வந்து சம்பந்தமே இல்லாம வந்து விஜய் வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு பாத்தியா? அவன் எம்எல்ஏக்கு வேலை அதிகமா இருக்கும், வேலை கம்மியா இருக்கும் அதே பெர்ஸ்பெக்டிவ் பேசிட்டு இருக்கான். இமேஜ்னு ஒண்ணு இருக்குடா. என்ன நீ வந்து டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏ வந்து பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் விஜய் இருந்தாலும் ஒண்ணு இல்லடா. இல்ல நீ வந்து எம்எல்ஏ பத்தி கேக்குற பாத்தியா? உங்க ஏரியா எம்எல்ஏன்றது யாரு கேக்குற பாத்தியா? அந்த ஏரியா எம்எல்ஏ டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருப்பான். புரியுதா? டிஎம்கே ஏடிஎம்கே கார வரணும் வந்து பாக்கணும் அவசியமே அவனுக்கு இருக்காது. புரியுதா? அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்து பண்ணுவான். ஆனா இவர் புதுசா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா இவரு வரணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ. டேய் உனக்கு என்ன தெரியும்? நீ பைத்திய மாதிரி வந்து ரோஜா கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க. ரோஜா கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க நீ. ரோஜா எம்எல்ஏ ஆயிட்டாங்க, ரோஜா படம் பண்றாங்க, தளபதி எப்படி படம்? இல்ல நான் தான் மியூட் பண்ணேன். கலர் ப்ரோ விடுங்க ப்ரோ. இவங்க எல்லாம் சொல்றது மட்டும் தான் ப்ரோ வாழ்க்கையில நடக்கும். விட்டுருங்க. இவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி கொஞ்சம் ஒரே நிமிஷம் சைலண்டா சக்தி. அது கம்பேரிசன். ரோஜாவும் விஜயும் கம்பேரிசன் சென்ஸா சென்ஸ்லெஸ்ஸா? ப்ரோ அவர் எதுக்கு சொல்ல வந்தாருன்னு தெரியாம கம்பேரிசன் சொல்லாதீங்க ப்ரோ. அவர் இருந்தீங்க ப்ரோ. இந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் தூக்குடாடி. ரோஜா வந்து விஜயோட கம்பேர் பண்ணிட்டு இங்க வந்துட்டு எல்லாத்தையும் வாடா நீ ஏன்டாடி? ஏன்னா வந்துட்டு பூரல எல்லாத்தையும் வாடா போடான்னு பேசிட்டு இருக்க. என்ன இப்ப வாடா போடான்னு என்ன அர்த்தம்? நான் சொல்லக்கூடாதா? அவ்வளவு பெரிய மீறா நீங்களா? ஆமாடா. உன்னோட வயசுல 10 வயசு சரியா? அவர் நான் எப்ப வாடா போடா எல்லாத்தையும் வாடா போடான்னு பேசிட்டு இருந்தடா. வாடா போடா உன்னை கூப்பிட்டா சொல்லு. கலரு விட்டோபா ப்ரோ ஒரு நிமிஷம். சஞ்சு ப்ரோ கலர் ப்ரோ முன்னாடியே பேசி இருக்காங்க. அவங்க வாடா போடா விடுங்க. இவனை கூப்பிட்ட மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். இவனா இது வரைக்கும் நீ ரெஸ்பெக்ட் ஆகாம விட்டோபா உனக்கு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 years தான் டிஃபரன்ஸ். சஞ்சய் கிட்ட நான் நார்மலா பேசுவேன். நானு
அவனடா சொல்றது சரி இவன் யாரு சொல்லி நான் இப்ப அதை எதுவுமே நீ எடுக்கலடா சஞ்சுக்கு விட்டுடா. வாடா போடான்னு பேசாம நீ வந்து மேல இருக்க ஜோங்க பேசிட்டு இருக்காங்கடா அப்படின்லாம் வந்து மயிறு மாதிரி பேசிட்டு இருந்தா அப்படிதான் யாரு சொன்னா கேட்கும். மயிறு மாதிரி? டேய் நீ பேசுறது உன்ன மட்டும் நான் இது சஞ்சீவ் வரைக்கும் நான் ஒரு மட்டும் வார்த்தையை நீ பேசுனேன் லூசு சஞ்சீவ் பூதி. சொன்னா சஞ்சீவ் நான் வந்து பேசிட்டா எப்பா ஆமா எப்பா நான் சஞ்சீவ் தான் வாடா படம் தான் சொல்லியிருக்கேன். சஞ்சீவ் நான் கிட்ட கலரு பேசியிருந்தேன் கலரு சஞ்சீவ் நானு. பேசுறது கிடையாது. டேய் லூசு பூதி இரு. இரு சஞ்சீவ் நான் கலரு கிட்ட கலரு பேசியிருந்தேன் டேய் சஞ்சீவ் கலரு நானு. இரு ஒழுங்கா போய் உங்க பேசு. அப்பான்ட்ட சொல்றா லூசு கூதி, உங்க அம்மாட்ட சொல்றா எல்லாமே மயிறு கலரு போடா வந்து தேவடியா பேசிட்டு பையன். இருக்காரு. புரியுது ப்ரோ புரியுது ப்ரோ அவளே ப்ளீஸ் ப்ரோ ஓ ப்ளீஸ் ப்ரோ நீ உங்க ப்ளீஸ் இப்படி அம்மால பேசும்போது கலரு தெரியுது கலரு எவ்வளவு தேவையா பையன். லூசு நீ பூதி. ப்ரோ தான் மியூட் போடுங்க ப்ரோ. டேய் போடா. கலரு கலரு இங்க விட்டுரு, அவ்வளவுதான், நிறுத்திடுங்க பேசுறத. பேசிக்கிட்டே இருந்தா அசிங்கமா 2 பேர் திட்டிட்டு தான் இருப்பீங்க. கம்முன்னு இருங்க கொஞ்ச நேரம் ப்ளீஸ். டேய் இப்ப நான் சஞ்சீவ உன்ன டான் போட்டா அவன் என்ன வந்து பிரச்சனை சொல்லு? நான் டேய் சஞ்சீவ அவரு உன்ன டான் நீங்க போட்டா அவனுக்கு மேல என்ன பிரச்சனை? இருக்கிறவங்க எல்லாம் மேல இருக்கிறவங்க மேல நீ ஒண்ணு இருக்கிறவங்க சொன்ன. நான் சொல்லலையே. நான் சஞ்சீவ இல்ல இல்ல உன்கிட்ட ஒரு வாட்டி மட்டும் தான் சொன்ன. பேசிட்டு இருக்கேன். நான் இல்ல உன்கிட்ட ஒரு வாட்டி சஞ்சீவ் கிட்ட மட்டும் சொன்னடா. தான் பேசிட்டு இருந்தேன். சரி இவன்கிட்ட போயிட்டு ஓகே வந்து விடு. பேசணும் நானு. சரி ஓகே விட்டுரு, அவ்வளவுதான் இந்த சரி டாபிக். நான் அவனை வந்துட்டு ப்ரீவியஸா அவனை வாடா படணும் அவனை எப்படி கூப்பிட்டேன் கேளு. ப்ரீவியஸா அவன் நான் எப்படி பேசிட்டு இருந்தேன் கேளு. அவனை வாங்க ப்ரோ போங்க ப்ரோ தான் பேசிட்டு இருந்தேன். அவனே உன்னி மாதிரி எங்கிட்ட வந்து ஊம்ப கூடாது. பார்த்து விட்டுருவோம். டேய் இப்ப என்ன சும்மா திருப்பி என்ன திருப்பி புடிங்கிற இது டேய் போடா புண்டையில புண்டை. வைக்க ஆரம்பிக்காத. எலும்பு போடா மாதிரி இருந்து தற்கூரி. வந்து அப்பு கலரு வச்சுனே செத்து போயிருடா ஊம்பிடுவேன் போடா புண்டையில புண்டை. வைக்க. எப்பா சாரி ஃபார் மியூட்டிங். ஒரே நிமிஷம். டேய் கலரு விடுடா கலரு ப்ளீஸ்டா. இவ பூமர் அங்கிள் சும்மாவே உட்காந்துருக்கு, ஏதாவது சொல்லு ப்ரோ. வயசுல பெரியவன் வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் ஸ்பேஸ் நடக்கிற எல்லா நினைச்சேன் பிரச்சனைக்கும் மெட்டா நீ தாண்டா காரணம். நினைச்சேன் ஒருத்தன் நானு. விடாம எல்லாரும் அடிச்சுக்கிறானுங்க. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசி போடாங்க. இன்னொரு நாய் கடிக்கிறதுக்கு வந்துட்டான். பௌ பௌ ப்ரோ விட்டாப்பா ப்ரோ. இவரெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த டாபிக் எடுத்தீங்கன்னா இன்னும் கொடூரமா போயிடும். அமைதியா விட்டுருங்க. அந்த என் டாபிக்கே நண்பன் மேல என் இருந்து பக்கம் தானே டெலீட் பண்ணிருங்க. நிப்பான். சச்சின் இந்த விஷயத்துல என் பக்கம் தான் நிப்பான். வாடா டேய். மேல இருந்து தூக்கிருங்க அந்த டாபிக்க. திருப்பி வேணாம். திருப்பி அப்புறம் சண்டை வரும். அமைதியா விட்டுருங்க சொல்லிட்டேன். எடுத்தோன்னே இப்ப நான் அவனை என்ன சொன்னேன்? வந்தோன்னே கடிக்க வேண்டாம் பிடிக்க வேண்டாம். நான் அவனை ஏதாவது பேசுறேன்னா நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அமைதியா நைட்டு கழிக்கலாம் வந்து என்னையா போட்டு பாடப்படுத்துற. டேய் உன்னை நண்பன் என்னடா? எதுக்கு அதுல உன் காதுல எடுத்தோன்னு கேட்டுதாடா? அவனை என்ன அவனை ஏதாவது சொன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்பதான் அவன் ஸ்பீக்கரே எனக்கு என்ன டாபிக் உடனே கடிக்க வேண்டாம் நொடிக்க வேண்டாம். சிம்பிள்ரா. இவர் சப்போஸ் எம்எல்ஏ ஆயிட்டா இவரால படம் நடிக்க முடியுமா? நடிக்க முடியாதா? டேய் அந்த டாபிக் விடுறா கலரு வேணாம்டா. நான் அதான் சொல்றேன். அன்னைக்கே வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இனிமே வந்துட்டு பேசினா வந்துட்டு பாலிடிக்ஸ் பேசினா தனியா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ முடிவு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அவரை காணோம். இவ்வளவு நேரம் இங்க பாலிடிக்ஸ் தான் பேசியிருந்தோம். செய்யது ப்ரோ தான் வந்துட்டு நானும் செய்யது ப்ரோ ஒரு மித்தமா முடிவு எடுத்திருக்கோம். அவரே இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாரா? அவர் சாப்பிட போயிட்டாரு. டேய் இந்த விட்டாபா எல்லாரும் கூட சண்டை போட வைக்கிறான்டா. இவ்வளவு நேரம் இது சண்டை. ஏதோ திருச்சி வேலை பண்றான்டா. சக்தி நான் ஏதாச்சும் இன்னைக்கு ஆரம்பிச்சேனா? சக்தி மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறான் ப்ரோ. ஆமாண்டா பயங்கரம் பண்றான்டா அந்த வேலையெல்லாம் அவன். சுரேந்தர் ப்ரோ நான் ஏதாச்சும் பண்ணனா ப்ரோ இன்னைக்கு? சுரேந்தர் ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. நான் ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் டாபிக் தானே ஆரம்பிச்சு விட்டேன். டாபிக் என்னடா உங்களுக்கு டாபிக்? எல்லாம் டாபிக் ஆரம்பிச்சு விட்டேன். ஆனா உனக்கு என்ன மோட்டிவ்? எல்லாம் அடிச்சுக்கணும் அதானே ப்ரோ. நான் விட்டோபா ப்ரோ ஸ்மைலி வருது எனக்கு. விட்டோபா ப்ரோ நீங்க வந்து ஒரு விஷயத்துல அது உண்மைதான். ஏன்னா நான் கீழே தான் இருந்திருப்பேன். நீங்க இந்த டாபிக் வைக்காம வேற ஏதாச்சும் பேசியிருந்தா சினிமா ஆர் பாலிடிக்ஸ் போட்டோம். நான் சினிமாக்காக பேசதான் வயசு பசங்களை வச்சுட்டு பாக்குறேன். டேய் வம்பளுக்கு தானே இதை போட்டேன். இதை பேச நிப்பாட்டி தானே சரியான ஆள்றானே. இவ்வளவு நேரம் சரியான சண்டைடா. சரி நம்ம போயிட்டு வரோம் பார்த்தா கடைசியில இப்படி சண்டையை மூட்டி விட்டான். பண்ணிருப்பான். யாரு சண்டே கண்ட்ரோல் பண்ணது? நானு விட்டு நீதான் கண்ட்ரோல் பண்ணது நானு. கண்ட்ரோல் பண்ணுவ சொல்லு. நீ அப்புறம் கண்ட்ரோல் பண்ண சொல்லு. சொல்ல முடியாது. இந்த மியூட் பட்டன் பவர் கையில வச்சிருக்கே அவனையெல்லாம் வச்சுக்கிட்டு அதுவே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஓகே மியூட்லாம் பண்ணலாமா? ஏதாவது டாபிக் போட்டு அடிச்சு கேட்டா கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ண? மியூட் பட்டன் போட்டு இல்ல இதெல்லாம் வந்துட்டு
டேய் இந்த பூமர் அங்கிள் சும்மாவே உட்கார்ந்து இருந்தாரு. நானாச்சு சரி சரி விடுங்க விடுங்கன்னு பேசிட்டு இருந்தேன். இல்லடா இந்த டாபிக் வேணாம், இந்த டாபிக்க நடுவுல அதுதான்டா நானும் சொன்னேன். டாபிக்கு நடுவுல வந்தாலே சண்டை வரும். நீ அதுக்குன்னு தனி டாபிக் எடுத்து நீ ஸ்பேஸ் போட்டிருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய விஷ கிருமியா இருந்திருப்ப நீ. நீ இத பாரு கடிக்க வந்தோடனே கோவம். ஆமாடா எனக்கு இருக்கு வந்தோடனே விஷயம் தெரியாது. இப்ப விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியாக்ட் பண்றேன். இந்த நாய் கடிக்கதான் செய்யும். பின்ன எப்பயுமே கடிக்கிறதுக்கு தான் வருது. கடிக்கணும் டேய், எல்லாத்தையும் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கடா. என்னடா கேள்வி கேக்குறமாடா அவன்? அவரு கொள்கை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா? உனக்கே கொள்கை இல்லாம ஒரு கொள்கைய பார்த்தா ஒரு ஓட்டு போடுவாரா அவரு? அரசியல்ல ஒரு நாய். பூமர் அங்கிள், நான் என்ன கேள்வி கேட்டேன்? உன்னை ஒழிக்காம நான் போறதா இல்லடா பேச விட்டு. சச்சின் ப்ரோ, நீங்க இப்ப என்ன டைலாக் சொல்ல வந்தீங்க? என்னடா பரிதாபங்கள். சப்போர்ட் பண்றவனே எவனும் சரி கிடையாது. இவன் வந்துட்டு கொள்கையை பத்தி கேக்குறான். சரி, நான் அப்ப சப்போர்ட் பண்றது யார? பிஜேபி தானே சப்போர்ட் பண்ற நீ? நான் பிஜேபி சப்போர்ட் பண்ண. நீ பாத்த வேலை பார்த்தல பிஜேபிக்கு? நீ உன் வாயால நீயே சொன்ன. நான் இப்ப பாக்கலடா. நான் பாக்கலடா. சொன்ன போடா. யாரோ ஒருத்தர் இங்க இருந்து கீழே போயிட்டாங்க. யாரு இது தெரியல, யாரும் தெரியல. பட் கீழே போனது இவன் தான். டேய் பிஜேபி ஐடி விங் தானே நீ? மென்டலான் தானே நீ? பூமர் அங்கிள் மொக்கையா இருக்கு. வேடிக்கை பாக்குறல்ல நீ? பிஜேபி ஹெட் ஜாப் விங் ப்ரோ. நாங்கலாம் போக மாட்டோம்டா. உன்னை ஒழிக்காம போக. ஒரு நல்ல எண்ணத்தோட ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சா நல்ல இருங்க சச்சின் ப்ரோ இப்ப மாட்டினாரு. இல்ல இருங்க சச்சின் ப்ரோ, அதை விடுங்க. என்ன நல்ல எண்ணம் இந்த டாபிக்னால? என்ன நல்ல எண்ணம் கடிக்க வச்சிருக்க? மாறி மாறி வந்து விஷ ஊசி போட்டிருக்க. அடுத்த வர ஸ்பீக்கர்ஸுக்கு ஃபுல்லா விஷ ஊசி போட்டு எல்லாத்தையும் கழிக்க வச்சிருக்க. அதுக்கு நீ தான் ரீசனா இருப்ப, வேற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சிரிக்கிறாரு சச்சின் ப்ரோ. சிரிப்பான்ல அவன் வேலை என்னையோ அவன் கரெக்டா பாக்குறான். அவன் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் விஜய் ஃபேன்ஸ் மத்தியில ஸ்பேஸ போட்டு அடிக்க வச்சு ஒற்றுமையை குலைக்க வந்தவன்டா அவன். பூமர் அங்கிள் இன்னும் 100%. ஏய் உண்மை அவன் சொல்றது அப்படியே உண்மை. ஒற்றுமையை குலைக்க வந்த இவன் வந்து ட்ரைட்டர். பேச எதுவுமே இல்லன்னு பேச வச்சுட்டு சண்டே ஆரம்பிச்சது நீங்கடா. விட்டு கொடுக்குறவன் நாங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்கலாம் தான் ஒரு பூமர் அங்கிள்ஸா சேர்ந்துட்டு நீங்க சொல்றதுதான் நடக்கும். நான் ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் கண்ட்ரோல்ல பேசுறேன். ஆமா நீங்களும் அதான் சொன்னீங்க. உனக்கு என்ன கொள்கை இருக்கு? முதல்ல உனக்கு என்ன கொள்கை சொல்லு. டேய் வெண்ண கேள்வியே அவர் தப்பா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் அவர் கேள்வியே தப்பா சொல்லிட்டு இருக்காரு. இருக்குடா. விஜய் ஃபேன்ஸ்க்குள்ள அடிக்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரிசர்வேஷனை மாத்தணும். இவனுக்கு மட்டும் வேலை கிடைக்கணும். எப்ப பார்த்தாலும் இதை தவிர ரிசர்வேஷன் ஒண்ணு மாத்தணும். எப்ப பார்த்தாலும் வேலைக்காரியை கொண்டு போய் 3 மாசம் வச்சிருக்கணும். இல்லைன்னா இதேதான் சொல்லுவியாடா? என்னடா பேசுற நீங்க? என்னடா சொல்லு. இப்ப நீ சொல்ற எதுக்குடா வந்த? கொள்கை இல்ல. எதுக்குடா வந்த? கொள்கை இல்ல. டேய் மதனே மேல வாடா. இவன் பாறா இவன் எல்லாம் பேசினுக்குறான். ஏன் நீ தனியா? அவன் வந்து இருக்கிற கோவத்துல அபியூஸ் பண்ணுவான். அவன் ரெண்டெல்லாம் வரதுல ஏன் தெரியல. நீ சொல்லு யாருக்கு கொள்கை இல்ல? அவன் ஆபீஸ்ல இருப்பாங்க. யாருக்கு கொள்கை இல்ல சொல்லு. டேய் லீவ்ல இருக்கான்டா அவன். இல்ல அவன் ஆபீஸ்ல நான் வென்ச்சரே இன்னைக்கு கேட்டான். கொள்கை இல்ல கேட்டான். கொள்கை இல்லன்னு நான் கேட்டேனா? டேய் சக்தி, நான் என்ன கேள்வி கேட்டேன் கொள்கையை பத்தி? ப்ரோ இல்ல சச்சின் ப்ரோ, அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, பட் நீங்கலாம் வந்துட்டு அவர் கொள்கை அந்த மாதிரி இதெல்லாம் பாப்பீங்களா, வெயிட் பண்ணுவீங்களா? அது சொல்றவருக்கு வெயிட் பண்ணுவீங்க. அவர் பேருக்காண்டியும் ஒரு இமேஜ் காண்டியுமே ஃபாலோ பண்ணுவோம். உனக்கு என்ன விஷயம்? அடுத்த கேள்வி என்ன சொல்லு. சரி மூடிட்டு சொல்லிட்டு. நீ எதுக்கு இந்த கேள்வி கேக்குற? சந்தேகப்படுத்தி விடுறதுக்கு தானே கேக்குற அந்த கேள்விய. டேய் இந்த கேள்வியே ஆரம்பிக்கலடா. இவன் வேற ஆரம்பிச்சதே வேற கேள்வி தான் கேட்டான். அவருக்கு அங்க நல்ல நேம் இருக்குடா சவுத். ஏய் இவ்வளவு நேரம் ஓடுனது இந்த டாபிக்கே இல்லடா லூசு பையல. திருப்பி இந்த கொள்கையை பத்தி பேசுறீங்க. சச்சின் ப்ரோ உங்களோட ஆசை என்ன ப்ரோ? அதுதான் டாபிக். அவர் வந்துட்டு இப்ப ஓட்டன் இல்ல அதான் கேட்டிருக்கேன். அதான்டா பாதி பேர் வந்து பாதி பேர் வந்து அரசியல் போயிடணும், சையத்லாம் அரசியல் போயிடணும் சொல்லிட்டு இருந்தான். புடிச்சுட்டான் நல்லா புடிச்சு 2 சைடு சண்டை. பல பேர் சண்டை போடுவாங்கன்னு தெரியும். சந்தோஷமா இருக்கறான்டா அந்த டாபிக்ல பண்ணிருக்கான். பிளான் பண்ணி பெர்பெச்சுவேட்டர். ஆமா பெர்ஃபெக்ட்லி பிளான்ட் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை திஸ் சங்கிப்பைய இறா கேமரா வைக்கிறோம் வீட்டுக்குள்ள. வாயில வச்சிருவாங்களா எல்லாம் சேர்ந்து?
கிரிஜித் சொல்லுங்க கிரிஜித். ப்ரோ வாங்க ப்ரோ, 4 நல்ல வார்த்தையில கேட்டு போங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. ஒரு மலையாளத்திலேயே ஒரு 4 திட்டுங்க ப்ரோ. தெண்டி ஒரு திட்டுங்க ப்ரோ. தெண்டி பட்டி பட்டி பூச்சா. நீ சொல்றா, நீ இந்த ஸ்பேஸ் போட்டதன் நோக்கம் என்னடா சொல்றா? டேய் நீ வேற கம்முடா. மதியானம் போட சொன்ன, போட்டேன், பேசிட்டு இருந்தோம். அதோட நோக்கம் என்னன்னா நீ போட சொன்னு போயிட்டு இப்ப இந்த ஸ்பேஸ் போட்ட சினிமா ஆர் பாலிடிக்ஸ் வச்சு எல்லாத்தையும் கருத்து கேட்டிருக்கேன். இந்த கருத்து தான் சண்டை வரும்ல, அப்புறம் என்ன உனக்கு வந்துட்டு இதுதான் பிரச்சனை உனக்கு தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் டைமா என்ன? இல்ல இது இப்ப இன்னைக்கு பிரச்சனையே ஆகல அவ்வளவா. டேய் வரும்போது தான்டா சண்டை போட்டு. டேய் அது கடைசியா என்ன கடைசியா? அப்புறம் நீ தான் சொன்ன நான் மியூட் போட்டு காப்பாத்துனேன்னு நீ தான் சொன்ன. டேய் அது கடைசியில சுரேந்தர் ப்ரோவும் கலர் ப்ரோவும் அடிச்சிட்டாங்கடா, சண்டை போட்டுட்டாங்கடா. இந்த டாபிக் போட்டா சண்டை வரும், இந்த இடையில வந்தாலே சண்டை வரும். நீ அப்ப தனியா இந்த டாபிக்க போட்டு ஒரு ஸ்பேஸ் நடத்தி சண்டை போட வச்சிருக்கேன்னா நீ அப்ப எவ்வளவு வன்மண்டா வச்சிருக்க? ஒரு இன்டென்ஷனை எப்படி, என்ன மாதிரி ஒரு இன்டென்ஷன்? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற, அப்புறம் வந்துட்டு எவ்வளவு வன்மம் தாண்டா இருக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள. வச்சு மாத்தி மாத்தி எப்ப பார்த்தாலும் நோ டாபிக் ஸ்பேஸ். முதல் ஸ்பேஸ் டைட்டில மாத்திரா விளங்குவீங்க. என்னத்தையாவது போட்டு சினிமா பாலிடிக்ஸ் முன்னாடி மட்டும் நோ டாபிக்னு எடுத்து சொல்லிக்கிறான். இல்ல நோ டாபிக்னு போட்டுட்டு சினிமா ஆர் பாலிடிக்ஸ்னு ஒரு டாபிக் வேற. பாக்குறவன் உன்னையும் சேர்த்து எங்களுக்கு என்னடா கேன குதின்னு நினைப்பான். இவங்க என்ன நோ டாபிக்னு சொல்லிட்டு பக்கத்துல டாபிக் உன்னையோட உன்னே நினைச்சா பரவாயில்ல, எங்களையே நினைக்கணும். துப்புனாலும் பாரு அப்படியே இந்த ஏச்ராஜா மாதிரி அவன் கடிக்கிறதுக்கு தான் வந்தானே, வேலை வெட்டி இல்லாத நாய் நைட்ல வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கியே தவிர்த்து அவன் அவ்வளவு கழுவி ஊத்துறான். நாங்களா டென்ஷன் ஆகும். பட் ஆனா நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பத்தியா? ஏன்னா என் நண்பன் என்னை பத்தி பேசுறான், நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லவே இல்லடி, இவெல்லாம் அப்படி பேசுற ஆளே கிடையாது. யாரு இந்த நாய்? எப்பயுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இந்த நாய் என்னைக்கு என்ன உருப்படியா பேசிருக்கு. நல்ல விஷயம் பண்ணா அவனை பாராட்டலாம்டா, பண்றது பூரா முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கணும். ஸ்பேஸ போட்டு டாபிக் வச்சா சண்டை வச்சு அதே டாபிக் வச்சு 2 பேரும் சண்டை போடுறா. நீ என்னத்துக்கு அந்த டாபிக் வச்சு ரஜினி ஃபேன்ஸ்க்கு விஜய் ஃபேன்ஸ்க்கு சண்டையை மூட்டி விட்ட? நான் தான் சண்டை மூட்டி விடுறேன். மத்தபடி அவங்க 2 பேரும் எப்பயும் கொலாவிட்டு இருப்பாங்க, நான் தான் சண்டை ஏற்படுத்துறேன். அப்ப இங்கேயோ பாலிடிக்ஸும் சினிமாவும் பேசுறாராமா. இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு எங்களுக்கு அவனுக்கு 1000 ஜென்மத்து பகை இருக்குது. நீ எப்படி எங்களுக்குள்ள நீ சண்டே கிரியேட் பண்ற? நான் எப்ப கிரியேட் பண்ணேன் சொல்லுங்க. நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லுங்க. ஒரு டாபிக்க வச்சு வேற டாபிக் பேசு. நானாவது 2 ஃபேன் பேஸ்க்குள்ள சண்டே அங்க பார் சையது உன கழுவி ஊத்துறான். காண்ட் டிஸ்கஸ் வித் திஸ் ஷிட் ஹெட். ஃபேன் பேஸ்க்குள்ள வந்து சண்டே ஏற்படுத்தி விடுறனா அப்ப நீ எவ்வளவு பெரிய சகுனியா இருப்ப? சகுனி 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 சகுனியா பதில் சொல்றா.